நம்முடைய சிரம் தாழ்த்தி நம்முடைய கண்களை மூடிய வண்ணமாய் ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். ஆண்டவருடைய தெய்வீக அன்பும் அவருடைய மனதுருக்கத்தை நாம் பெற்றுக்கொள்ள வாரும். ஆண்டவரே, எங்களை நீர் சந்தியும், நம்முடைய ஆசீரால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும் என்று ஒப்பு கொடுப்போமா? அமர்ந்திருந்தே பாதத்திலே சாய்ந்திருந்தே மார்பினிலே ஏசையா என் நேசரே அன்பு கோர்ந்தே ஜீவன் தந்தே நேசிக்கிறே உம்மைத்தானே என் நினைவெல்லாம் நீர்தானையா. புகழ் பாடி மகிழ்ந்திருப்பேன் என் உயிருள்ள நாளெல்லாம். அமர்ந்திருப்பேன் பாதத்திலே சாய்ந்திருப்பேன் மார்பினிலே. ஆம் தந்தையே, மார்பிலே சாய்ந்த யோவானும் பாதத்தில் அமர்ந்த மரியாளும் நல்ல பங்கை தேர்ந்து கொண்டது போல இந்த மக்களும் இந்த நாளில் நல்ல பங்கை தேர்ந்து கொள்ள நீர் கற்றுத்தாரும். உம்முடைய இரக்கத்தை இவர்களுக்கு வெளிப்படுத்தும். உமது அன்பையும் அமைதியும் உமது ஆறுதலையும் ஆசிரியர் இந்த நாளில் வழிநடத்துவீராக. தொடர்ந்து எங்களோடு நீர் பேசும், பரிசுத்தமாக்கும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஆண்டவருடைய தெய்வீக அன்பு இந்த நாளிலே நம்மை நிறைவாய் வழிநடத்த இந்த இடத்தில் அமர்ந்திருக்கிறோம். ஆண்டவருடைய தொடுதலை, the touching of the Lord, இன்றைக்கு பலவிதமான தொடுதல் இந்த நாட்களிலே இருக்கின்றது. தாய் தன் குழந்தையை தொடுகிறாள். எஸ்ஐயா புத்தகம் 66வது அதிகாரம் 13வது வசனம். ஒரு தாய் மடியில் குழந்தை தவழ்வது போல அந்த தாயினுடைய கரம் அந்த குழந்தைக்கு ஆறுதலாய் இருக்கிறது. கணவன் தன் மனைவியை தொடுகிறான், அரவணைக்கிறான், கட்டிப்பிடிக்கிறான், முத்தம் கொடுக்கிறான், அரவணைக்கிறான், தொடுகிறான். பெற்றோர்கள் தன்னுடைய பிள்ளைகளை அவர்கள் அரவணைத்து அவர்களை தொட்டு அவர்களை ஆசீர்வதிக்கிறார்கள். நண்பர்கள் ஒருவருக்கொருவர் கை குலுக்கிக் கொள்கிறார்கள், தங்களுடைய அன்பை வெளிப்படுத்துகிறார்கள். உலகத்தில் வாழ்கிற எல்லாரும் கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா அந்த பக்கம் போனா அப்படி முகத்தை அப்படி 2 பக்கம் முகத்தை தேய்ச்சிக்குவாங்க, கை கொடுத்துக்குவாங்க. இன்றைக்கு அநேக தொடுதல் அநேக மக்கள் மத்தியிலே பல நிறைவை கொடுக்கிறது. பாசிட்டிவ் உண்டு, நெகட்டிவ் உண்டு. அதுல இப்பத்தி லேட்டஸ்ட் வந்துருச்சு, உங்களுக்கு தெரியும். பேட் டச், குட் டச். குட் டச், பேட் டச். நல்ல டச் பண்றது, நல்ல டச்சு, நல்ல தொடுதல், தீய தொடுதல் அப்படின்னு இப்ப சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. வேற மாதிரி பாலியல் மாதிரி எல்லாம் தொட்டாங்கன்னா நீ அங்கே ஒரு அரைச்சல் விட்டுறணும் அப்படின்னு சொல்றாங்க. தொடுதல் பல விதங்களிலே இன்று மக்கள் தொடப்படுகிறார். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட நற்செய்தியினுடைய சாராம்சமே அதுதான். 2 விதமான தொடுதல். ஒன்று, கடவுள் மனிதனை தொடுகிறார். God touches the man. கடவுள் மனிதனை தொடுகிறார். அதுதான் இன்றைக்கு வாசித்த நற்செய்தியுடைய கடைசி வார்த்தை. மார்க் நற்செய்தி 5வது அதிகாரத்திலே இந்த பெண்ணை தலித்தாக்கும் என்று கையை பிடித்து அப்படி தூக்கி விடுறார். ஏந்திரு, கையை தொட்டார். ஆனால் 12 ஆண்டு காலம் அவதி பெற்ற பெண்ணானவள் ஆண்டவரை தொட்டார். ஆண்டவர் போய் தொடல. இங்க இந்த குழந்தைய 12 வயசு குழந்தைய ஆண்டவர் தொட்டார். ஆனால் 12 ஆண்டு காலம் பெரும் பாட்டினால் இரத்த பெருக்கினால் அவதி பெற்ற பெண்ணை அவ சொல்றா. 25வது வசனம், 26வது வசனம் என்ன சொல்லுகிறாள்? நான் போய் ஆண்டவருடைய ஆடையை தொடுவேன். I go and touch his hem of the garment. நான் போய் தொடுவேன் அவரு. அப்போ இன்னைக்கு கடவுளை தொட முடியும், அவரும் நம்மளை தொடுவார். வயசு வருஷம் ஜெபம் என்பது என்ன? நான் மட்டும் ஜெபிப்பது அல்ல. லவ், வாட் இஸ் லவ்? அன்பு என்பது என்ன?
2 பேருக்குள்ள பரிமாற்றம். நானும் அவர் அன்பு செய்யணும், அவரை நம்ம அன்பு செய்வதுதான் அன்பு. இட்ஸ் நாட் ஒன் வே. குடும்பத்துல கணவன் மட்டும் அன்பு செஞ்சுட்டு மனைவி வேலையை பாரு போனா, இல்லைன்னா மனைவி அன்பு செஞ்சு கணவன் வேலையை பாருன்னு போனா, பிள்ளைகள் அன்பு செய்து விட்டு பெற்றோர்கள் வேற வழியில போனா, there should be a sharing. அவர்களுக்குள்ள ஒரு பரிமாற்றம், அவருக்குள்ள ஒருவருக்குரிய ஒரு பரிமாணம், ஒரு உறவு இருக்க வேண்டும். அதுதான் உண்மையான அன்பு. அதே போல தொடுதல் கூட, கடவுள் மட்டும் நம்மை தொடவில்லை, நீங்களும் கடவுளை தொடலாம். யூ கேன் டச் த லார்ட். உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கலாம், இது இன்னைக்கு நற்செய்தி அப்படிதானே சொல்லுது. அவர் சொல்றான், அவரை தொடர, ஐ எம் நாட் கோயிங் டு டச் ஹிம். சும்மா அவருடைய துணி மேல அது நுனி, எம் ஆஃப் த கார்மெண்ட் அப்படி அயன் பண்ணியிருக்க அந்த மூளையில தொட்டா போதும். அப்போ எவ்வளோ வல்லமை அவர்கிட்ட இருந்திருக்கும். அதே நேரத்தில் ஆண்டவர் தொடுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, மத்தேயு 8வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். ஒரு நாள் ஆண்டவர் அந்த பக்கம் போகிறார். தொழுநோயால் பிடிக்கப்பட்ட மனிதன் அங்கே வருகிறான். வரக்கூடாது. ஆக்சுவலா அவங்களுடைய சட்டப்படி எப்படி கொரோனாவிலெல்லாம் வீட்டுள்ளவே பாடி கார்டு மாதிரி உள்ள அமுக்கிட்டாங்க. ஸ்கூலுக்கும் போகக்கூடாது, வேலைக்கும் போகக்கூடாது, அப்படி குவாரண்டைன் இல்லை, இப்படி தனியாக பிரித்து வச்சுட்டாங்க. அந்த மாதிரி இந்த தொழுநோய் ஆக்சுவலாக வெளியே வரக்கூடாது, காட்டில் தான் இருக்கணும். பசி எடுத்தா டின்னை கட்டிக்கிட்டு தூரத்துலேருந்து தீட்டுன்னு சொல்லிட்டு அந்த சோறுக்காக பிச்சை எடுக்கணும், தலையெல்லாம் களைச்சி விட்டுக்கணும். இது ரியலி துணியெல்லாம் கிழிஞ்சு இருக்கும். அந்த காலத்தில் இந்த தொத்து வியாதி இருக்கிறவங்கலாம் ஐசோலேட்டட் வார்டு நான் பார்த்துருக்கேன். அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் ஐசோலேட்டட் வார்டுன்னுவாங்க. இப்போ இருக்குதா என்னன்னு தெரியல. ஐசோலேட்டட், அவங்கள தனியாக பிரித்து விட்டுருவாங்க, ஊருக்கு வெளியே தள்ளி விட்டுருவாங்க. அதே மாதிரி தான் அந்த தொழுநோய் அப்படி இருக்கிறவன் திடீர்னு ஊருக்குள்ள வந்துட்டு அவன் சொல்றான், ஆண்டவரே நீர் விரும்பினால், இஃப் யூ டிசையர், நீர் விரும்பினால் என்னை குணமாக்க முடியும். அவர் என்னன்றாரு, மகனே நான் விரும்புகிறேன், ஐ டூ டிசையர், நான் விரும்புகிறேன் என்று சொல்லிட்டு நல்லாகுன்னு சொல்லல, அவனை தொட்டார். அவர் தொடக்கூடாது, யூ ஷுட் நாட் டச். அந்த தொழுநோயை தொட்டா இவர் தீட்டு. அதான் உங்களுக்கு நல்லா தெரியும். லூக்கா நற்செய்தி 10வது அதிகாரத்துல நல்ல சமாரியனுடைய ஊமையிலே ஒருவன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போய் கொண்டிருக்கிற வழியிலே குற்றற அடிக்கப்பட்டு தூக்கி வெறியப்பட்டான். அந்த வழியில ஒரு குருவானவர் போறாரு, ஒரு லேவியன் போகிறான். அவங்க பார்த்துட்டு பேசாத போறாங்க, ஒதுங்கி போறாங்க. ஏன்னா எருசலேமுக்கு போறாங்க. எதுக்கு போறாரு? பலி ஒப்பு கொடுக்க போறாரு. இவர் பலி ஒப்பு கொடுக்கணும்னா அவனை பட்டா தீட்டு, அவன் ஏற்கனவே அடிப்பட்டவன், ரத்தக்கரை இருக்கிறவன், அவனை தொட்டா தீட்டு. அதனால அவர் வேற விலகி வேறு வழியா போறார். இந்த லேவியன் யாரு? அந்த குருக்கு உதவி செய்யறவன், அவனும் வேறு வழியா போறான். ஆனா நல்ல சமாரியன் இயேசு, the good Samaritan, நல்ல சமாரியன் இயேசு அவனை தூக்கி எடுத்து அவன் காயங்களுக்கு எண்ணெய் வார்த்து திராட்சை ரசம் ஊற்றி தோள் மேல் தூக்கி போட்டு ஒரு சாவடியில விட்டு அவனை பார்க்கும்படி சொல்லுகிறார். இதுதான் நல்ல சமாரியன். ஏன்னா அந்த தீட்டாக கருதப்பட்டார். ஆனால் அந்த மனிதனை இயேசு தொட்டார். மத்தேயு 8வது அதிகாரத்தில் ஏன் தொட்டார் என்றால், அவருக்கு தொடுதலில் எந்தவித வேறுபாடு கிடையாது. அவர் தொட்டார், தொட்டவுடன் அவன் குணமானான். இதை போல மார்க்கு நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்தியிலே 4வது அதிகாரத்திலே வாசித்து பார்த்தீர்கள் என்றால், இயேசு தொழுகை கூட்டத்தை வெளியே வராரு. அப்போ ராயப்பருடைய மாமியார் காய்ச்சலாய் கிடக்கிறாங்க. 41வது வசனம் என்ன சொல்லுகிறார்? அந்த பெண்ணு படுத்துக்கிட்டு இருக்கிறா, போய் கையை பிடித்து தூக்குறார். அந்த கையை பிடித்து அந்த பெண்ணை தூக்குகிறாள். அவள் எழுந்து ஆண்டவருக்கு பணிவிடை செய்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 9வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அங்க போறாரு, ஒரு மனிதன் குருடன் இருக்கிறான். சேற்றை உண்டாக்கி சேறு உண்டாக்கி அவனுடைய கண்களில் அவன் பூசி, அதே போல ஊமையும் செவிட்டு மனிதனை பார்த்து அவன் காதலியும் கையை விட்டு, நீ போய் சிலவாம் குளத்திலே போய் கழுவு என்று சொல்லுகிறார். ஆகவே இயேசு அநேகரை தொட்டு சுகமாக்குகிறார். ஒரு சிலர் தொடவே இல்லை. மத்தேயு 8வது அதிகாரத்துல 5-13 வசனங்களிலே நூற்றுவ தலைவன் அவன் ஆண்டவரிடத்தில் சொல்லி அனுப்புறான், என்னுடைய வேலைக்காரன் சிக்கா கிடக்கிறான்,
அவரை கொஞ்சம் குணப்படுத்த சொல்லுங்க. அப்போ இயேசு சொல்றார், நான் வரேன்றார். வேணாம் நீங்க வராதீங்க. அதான் நம்ம திவ்யனுக்கங்களே சொல்றோம். ஒரே ஒரு வார்த்தை சொல்லும், என்னுடைய வேலைக்காரன் குணமாகவான். நீ என்னுடைய வீட்டிற்கு வர நான் தகுதியற்றவன். ஐ எம் நாட் worthy. உடனே இயேசு அவனை பார்த்து சொல்றார், 8வது அதிகாரம் 10, 11, 13 வசனங்கள். இஸ்ரவேலில் இத்துணை விசுவாசத்தை நான் காணவில்லை. ஆகவே நீ விசுவசித்தபடியே உனக்கு ஆயிற்று. ஆண்டவர் அவன் சொன்ன மாதிரி நீ நல்லான்னு சொல்லல. ஆண்டவர் சொல்லல, அவன் விசுவசித்தான். அதே போல நடந்தது. லூக்கா 15வது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். கனனைய பெண் வருகிறாள், என் மகள் பேயினால் வேதனைப்படுகிறாள் என்று சொல்லுகிறார். அதனுடைய விளைவு என்ன? பிள்ளைகளுடைய நாய்களுக்கு போடலாமா? நான் அனுப்பப்பட்டவர்களுக்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். அவ சொன்னா, ஆமா, உங்க பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு கீழே சிந்துங்க. நார்மலா குழந்தைங்க நல்லா சாப்பிடாது, எல்லாம் கீழே போடும். அது நாய்க்குட்டிகளும் பொறுக்கிக்கும். நாங்க நாய்க்குட்டிக்கு மாதிரி பொறுக்கிக்கிறோம், நாங்க பொறுக்கிக்கிறோம். அப்போது இயேசு சொன்னார், மகளே, உன் விசுவாசம் எவ்வளவு பெரியது. நீ விசுவசித்தபடி உன்னுடைய மகள் குணமானால், நாம் கூட நீ உன் மகன் நல்லாகட்டும் என்றெல்லாம் சொல்லல. அவர் சொல்லல, நீ என்ன விசுவசித்தாயோ அதன்படியே நடந்தது. இப்படி பார்க்கும்போது ஆண்டவர் அநேக நேரங்களில் தொடுகிறார், அநேக வார்த்தையினால் குணப்படுத்துகிறார். திருப்பாடல் 107:20 சொல்லுகிறது, வார்த்தை விடுத்து குணப்படுத்தினார். வார்த்தை விடுத்து அவர் குணப்படுத்தினார். ஆகவே பல குணங்களை தொட்டும் குணப்படுத்துவாரு, சொல்லியும் குணப்படுத்துவாரு, கடிந்தும் குணப்படுத்துவாரு, எண்ணெய் பூசியும் குணப்படுத்தினார். மார்க் 6வது அதிகாரத்தில் இருக்கிறது. இப்படி பார்க்கும்போது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தொடுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த தொடுதல் என்பது மிக முக்கியமாய் நீங்கள் கவனிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டிலே கடவுளுக்கும் கடவுள் மனிதன்லாம் தொட முடியாது. கடவுள் எங்கேயோ இருக்கிறார், மனிதன் எங்கேயோ இருக்கிறான். பயமும் பட்சமும், அவருடைய குரலை கேட்க கூட மக்கள் அஞ்சினார்கள். அவருடைய பெயர் யெகோவா. யெகோவா அந்த பெயரை கூட சொல்ல மாட்டாங்க, அவ்வளவு பயம். பழைய ஏற்பாடு அப்படி இருந்தது. இருந்தாலும் கூட சில அங்கெங்கு ஒன்றுமாக சில காரியங்களை நாம் பார்க்கிறோம். இணைச்சட்ட புத்தகம் 4வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசித்து பாருங்கள். நாம் கூப்பிடும் போது பதில் கொடுக்கிறவராக அவர் அண்மையில் தானே இருக்கிறார். God is near. பழைய ஏற்பாட்டில் இருக்குது. இணைச்சட்ட புத்தகம் 4:7 சொல்லப்பட்டிருக்கு, நாம் கூப்பிடும் போது அவர் பதில் மொழி தருகிறார். நேர்முக சட்டங்களை கொண்ட மக்களினம் நாம் தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. 4:7-8. இரண்டாவது எசையா புத்தகம் 55வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசித்து பாருங்கள். While he is near, call upon him. அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை கூப்பிடுங்கள். God is near. கடவுள் அண்மையில் இருக்கிறார் என்று பழைய ஏற்பாட்டிலே சொல்லப்பட்டிருக்கு. ஒரு அனுபவபூர்வமாக தான் சொன்னாங்க. திருப்பாடல் 34:18 சொல்லுகிறது, God is near to the broken hearted. உடைந்த உள்ளங்களுக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் தாவீது குறிப்பிடுகிறார். இதை 145:18 வாசித்து பாருங்கள். உண்மையாய் தேடுவோருக்கு ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார். ஆண்டவர் பக்கத்தில் இருக்கிறான்னு அவங்க உணர்ந்தாங்க, அவ்வளவுதான். கடைசியில வாக்கு தத்தம் பண்ணப்படுகிறது. நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 31-35 வசனங்களை வாசித்து பாருங்கள். நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்ளுகிறேன். அந்த சீனாய் மலையில ஒரு உடன்படிக்கை செய்யப்பட்டது. அதிலே 10 கட்டளை எழுதி ஒரு கல்லில் எழுதி மோசேசின் கையிலே கடவுள் கொடுத்தார். இரண்டாவது டேப்லெட், அதான் உடன்படிக்கை பேடையில் வைக்கப்பட்டது என்று எபிரேயர் புத்தகம் 9வது அதிகாரம் 5வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அது கல்லில் எழுதி கொடுத்தார். ஆனால் எரேமியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 31வது அதிகாரம் 31-35 என்ன சொல்லுகிறது? நான் உங்களோடு ஒரு புதிய உடன்படிக்கை செய்து கொள்வேன். அது பழைய உடன்படிக்கை போல் இராது, அவர்கள் கடைபிடிக்கவில்லை. நான் உங்களுடைய உள்ளத்தில் என் சட்டத்தை பதிப்பேன். I imprint my law in your heart. உங்களுடைய இதயத்தில் என் கட்டளைகளை பதிப்பேன், என் வார்த்தைகளை அவருடைய இதயத்தில் எழுதுவேன். அதனால் என்னை எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். யாரும் எனக்கு கற்றுத்தாரும் என்று சொல்ல மாட்டார்கள். பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை என்னிடமிருந்து கற்றுக்கொள்வார்கள் என்று சொல்லிவிட்டு அவர் சொல்லுகிறார். 35வது வசனம் எரேமியா 31:35 சொல்லுகிறது, இதோ உன் பாவங்களை அவர் மன்னிப்பார், அவர் நினைவு கூற மாட்டார். He will remember no more your sins.
பாவங்களை நினைவு அது வருகிற உடன்படிக்கை பற்றி சொல்லுகிறார். இப்படி பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டிலெல்லாம் கடவுள் தொட்டதாகலாம் கிடையாது. கடவுள் நேரடியாக யாரும் மனிதனை யாரும் தொட முடியாது, கடவுளும் தொடல, மனிதனையும் தொட முடியாது. ஆனால் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, யோவான் நற்செய்தி 1:18 குறிப்பிடுகிறது, கடவுளை யாரும் கண்டதில்லை. இந்த வார்த்தை கவனியுங்கள். கடவுளை யாரும் என்றும் கண்டதில்லை. இந்த வார்த்தை அப்படியே தான் இருக்குது. கடவுளை யாரும் என்றும் கண்டதில்லை. அவருடைய மார்பிலிருந்து வெளிப்பட்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கடவுளை நமக்கு வெளிப்படுத்தினார். He revealed the Father to us. கிறிஸ்து இயேசு வழியாகத்தான் கடவுள் உங்களையும் என்னையும் தேர்ந்து கொண்டார். எபேசியர் புத்தகம் 1:4 குறிப்பிடுகிறது, உலகம் உருவாவதற்கு முன்பே, even before the foundation of the world, கடவுள் உங்களையும் என்னையும் கிறிஸ்து இயேசுவிலே தூயவராகவும் பரிசுத்தராக இருக்க வேண்டும் என்று நம்மை தேர்ந்து கொண்டார் என்று எபேசியர் 1:4 சொல்லுகிறது. ஆகவே எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பழைய ஏற்பாடுதல் இந்த தொடுதல் என்பது அவ்வளோ ரியலா கிடையாது. கடவுள் ஆசீர்வதிச்சதெல்லாம் இருக்குது. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த ஆதாம் ஏவாள் பாவம் செஞ்சு 2 கை இருக்கும். ஒரு கை அப்படி நீண்டுட்டு இருக்கும், இன்னொரு கை அப்படி தொடும். The touching of the Lord's presence. அவருடைய கை பெருசா இருக்கும், ஆண்டவருடைய கை பெருசா இருக்கும். இந்த படத்துல பார்க்கலாம் நீங்க. இந்த கை பெருசா இருக்கும், மனுஷன் கை அப்படியே போய் தொடும். அது கிறிஸ்து இயேசுவில் தான் நடந்தது. ஆகவே நாம் புதிய ஏற்பாட்டு மக்களாக இருக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவால் அந்த தொடுதலை உணர நாம் அழைக்கப்படுகிறோம். கடவுள் மனிதனை தொட வேண்டும் என்று தான் விரும்புகிறார். ஆகவேதான் எபிரேயர் புத்தகம் 2:14 சொல்லப்பட்டிருக்கிறது, தன்னுடைய பிள்ளைகளுக்கு இருந்த அதே ஊனும் இரத்தத்தை தானும் பெற்றுக்கொண்டார். மகன் விழுந்ததினால், மனிதன் விழுந்ததினால் எபிரேயர் 2:15 சொல்லுகிறது, விழுந்து போன வானதூதர்களுக்காக தன்னுடைய மகனை அனுப்பாமல் ஆபிரகாமின் வழிவந்த நமக்கே தன்னுடைய மகனை அனுப்பினார். இப்படியெல்லாம் பார்க்கும்போது பழைய ஏற்பாட்டில் கடவுள் தொடுதல் ரொம்ப ரேரு, நாட் ரியாலிட்டி. உண்மையா அந்த பெரிய ஆசீர்வாதம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த தொடுதலை நாம் உணர்கிறோம். ஆகவே நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துவோமா? கடந்த நாட்களிலே கடவுள் நம்மையெல்லாம் விட்டு அதை ரொம்ப அழகா சொல்லுவாரு. ரோமர் 8:32 தன்னுடைய மகனையே உங்களுக்கு கொடுத்தார் என்றால் வேறு என்ன கொடுக்காமல் இருப்பார் என்று யோவான் 3:16 God so loved the world he gave his only begotten son. தன்னுடைய ஒரே பேரான மகனை உங்களுக்கும் எனக்கும் கொடுக்க அவர் திருவிழமானார். எனவே அன்பார்ந்தவர்களே, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் தொடுதலை கிறிஸ்து வழியாக நம்மிடத்திலே நிறைவேற்றியதினால் அந்த மேலான தொடுதலை நாம் பெற்றுக்கொள்ள எல்லாரும் கண்களை மூடுவோமா? சிரம் தாழ்த்துவோம். கடவுள் உங்களை தொட வேண்டும். நீங்கள் கடவுளை தொட்டு முத்தெல்லாம் கொடுக்குறீங்க, கையை வச்சு சுரூபத்தெல்லாம் முத்தம் கொடுக்குறீங்க. பட் he has to touch you. எப்படி அந்த குழந்தை, இறந்த குழந்தையை தளித்தாக்கும் என்று தொட்டு தூக்கினார். திமிர்வாதக்காரனை பார்த்த, மகனை உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்று சொன்ன ஆண்டவர் இதோ தொழுநோயாளியை தொட்டார், குருடனை தொட்டார், நோயாளிகளை தொட்டு ஆசீர்வதித்தார். அதே போல உங்களையும் தொடுவதற்காக அவருடைய திட்டம் அலாதி திட்டமாயிருக்கிறது. அவருடைய வழிநடத்தல் பெரியதாயிருக்கிறது. அவருடைய நம்பிக்கை நமக்கு ஆறுதலை கொடுக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு என்றும் விடுதலை தருகிறது. இந்த மேலான ஆசீர்வாதத்தில் நீங்களும் நானும் பங்கேற்க ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுப்போமா? எங்கள் நல்ல ஆண்டவரே, நீர் என்றும் அது வழிநடத்தலை எங்களுக்கு தருகிறீர். உமது ஆற்றலால் எங்களுடைய உள்ளங்களை மாற்றும். நீர் எங்களுக்கு உமது ஆற்றலை பொழிந்து உம்முடைய வழிநடத்தலால் நாங்கள் ஆசீர்வாதத்தை பெற நீர் எங்களுக்கு சொல்லித்தாரும். உம்முடைய கரங்களினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். நீர் உம்முடைய பரிசுத்த ஆவியினால் எங்களை தேற்றுவீராக. நீரே உமது வல்லமையும் ஆற்றலையும் எங்கள் மீது பொழிந்தருளும். என் இயேசு ராஜாவுக்கு எந்நாளும் ஸ்தோத்திரம் பாடுவோம். என்னோடு வாழ்பவர்க்கு எந்நாளும் ஸ்தோத்திரம். என் இயேசு ராஜாவுக்கு
என்னோடு வாழ்பவர்க்கு கர்த்தாவே நீர் செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கின்றேன். முழு உள்ளத்தோடு உன்னாமம் பாடி புகழுவே நான் என் இயேசு என்னாலும் என்னோடு என்னாலும் என் இயேசு என்னாலும் இனி நான் வாழ்வது உமக்காக உமது மகிமைக்காக. எடுத்து சொல்லுவேன் ஓயாமல் பாடுவேன் நான் என் இயேசு என்னோடு நெருக்கப்பட்டேன் தள்ளப்பட்டேன் நேசர் நீர் அணைக்கின்றீர். கைவிடப்பட்டு கதறினேன் நேசர் நீர் அணைத்தீரே. என் இயேசு என்னாலும் என்னோடு என்னாலும் என் இயேசு என்னாலும். ஆம், எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் மனிதனை தொடுகிறார். God touches the man. Divine touching, தெய்வீக தொடுதல். எப்படி நடந்தது? அவர் கடவுளாயிருக்கிறார், எப்படி மனிதனை அவர் தொட முடியும்? மத்தேயு நற்செய்தி 1:23 சொல்லுகிறது, இம்மானுவேல், கடவுள் நம்மோடு. நாம் கடவுளோடு அல்ல, கடவுள் நம்மை தேடி வந்தார். மத்தேயு 1:20 பாவிகளை மீட்க இயேசு மனிதனை தேடி வந்தார். யோவான் 1:11 சொல்லுகிறது, யாரை தேடி வந்தாரோ அவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. They did not accept him one who came for them. நம்மை தேடி வந்தார். ஆகவே அவர் இம்மானுவேல், கடவுள் நம்மோடு இருக்கிறார். God is alive today. இதை யோபு சொல்லுவார் 19வது அதிகாரம் 25வது வசனத்திலே, என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் இரட்சகர் உயிரோடு இருக்கிறார், அவரை என் கண்களால் நான் காண்பேன், அந்நிய கண்களால் அல்ல. யாரோ நீங்களாம் சொல்றாங்கல்ல, நான் கடவுளை பார்த்தேன், கடவுளோட பேசினேன், கடவுளுடைய குரலை கேட்டேன், கடவுள் என்கிட்ட வந்து பேசினாரு. அவன் சொல்றான், என் சொந்த கண்களால், அந்நிய கண்களால் அல்ல, என் சொந்த கண்களால் அவரை நான் காண்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். My Redeemer is alive today. என்னுடைய மீட்பராம் கிறிஸ்து இன்று உயிரோடு இருக்கிறார். எதற்கு? உன்னை தொடுவதற்காக. ஆகவே தான் கடவுள் நம்மோடு. இரண்டாவது, யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1-2 வசனங்கள். ஆதியிலே வார்த்தை இருந்தார், அந்த வார்த்தை கடவுளோடு இருந்தார், அவர் கடவுளாய் இருந்தார், அவரால் அன்றி எது உண்டாகவில்லை. அந்த வார்த்தை அந்த வார்த்தை 3வது வசனம், வார்த்தையிலே ஜீவன் இருந்தது, அந்த வார்த்தையிலே ஒளி இருந்தது. There was a light in the word.
There was life in the world. அந்த வார்த்தை என்னவானார்? 14ஆம் வசனம் சொல்லுகிறது. யோவான் 1:14 சொல்லுகிறது, வார்த்தை மனு உருவானார். The word become flesh. வார்த்தை மனு உருவானார், நம்மிடையே குடிக்கொண்டார். உண்மையும் அருளும் நிறைந்து விளங்கி அவர் ஒரே மகன் என்ற முறையில் அவர் இந்த அருளை பெற்றிருந்தார் என்று யோவான் 1:14 மிக தெளிவாய் குறிப்பிட்டு சொல்லுகிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் நம்மோடு இருக்கிறார். வார்த்தையானவர் மனு உருவாகி நம்மோடு இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! கடவுள் நம்மோடு இருப்பதற்காக தான் நான் எபிரேயர் 2:14 நான் குறிப்பிட்டேன். தன்னுடைய பிள்ளைகளுக்கு ஒரே ஊனும் ஒரே ரத்தம் இருப்பது போல தானும் அதே ஊனும் ரத்தத்தை பெற்றுக்கொண்டார். மனிதனால் சோதிக்கப்பட்டது போல அவரும் எபிரேயர் 4:15 பார்க்கிறோம். எல்லா விதத்திலும் சோதிக்கப்பட்டார், ஆனால் பாவம் மட்டும் அவர் செய்யவில்லை. எனவே அவர் மனிதனை தொடுவதற்காகவே ஒரு மனிதனாய் இந்த பூமிக்கு வந்தார். மனிதனை தான் தொட முடியும். மனிதனை தான் தொட முடியும். அதனால மனிதனாக வந்தார். இது ரொம்ப அழகா எபிரேயர் புத்தகம் 10வது அதிகாரத்திலே மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6 10 வசனங்களிலே, நீர் எனக்கு உடலை ஒன்று அமைத்து அளித்தீர், இதோ உமது திருவுளத்தை நான் நிறைவேற்ற வந்துவிட்டேன். I came to do your will. For that you given the body. அவருக்கு ஆவியான தேவன் உடலை எடுக்கும்படி, அதான் கிறிஸ்துமஸ். மனிதனாக வந்ததினாலே நம்மை அவரால் தொட முடியும். அவர் தொடுவதற்காகவே இந்த பூமிக்கு மனிதனாக வந்தார். மனிதனாக இந்த பூமியிலே நம்மோடு வாசம் செய்கிறார். ஆகவேதான் ஏசாயா 53:4-5 சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ மெய்யாகவே அவருடைய நம்முடைய நோய்களை சுமந்து கொண்டார், நம்முடைய துக்கங்களை ஏற்றுக்கொண்டார், நம்மை நலமாக்குற தண்டனை அவர் மேல் விழுந்தது, அவருடைய காயங்களால் நாம் சுகமானோம். மனு உருவெடுத்த ஆண்டவர் இன்று நம்மோடு இருக்கிறார். அந்த தேவனாகிய ஆண்டவர் கடைசியில் என்ன செய்தார்? அந்த உடலாய் இருக்கும்படியாகத்தான் அப்பத்திலும் அந்த திராட்சை ரசத்திலும் தன்னுடைய உடலாகவும் என் தசை மெய்யான உணவு, யோவான் 6:51-53 சொல்லுகிறார், என் இரத்தம் மெய்யான பானம். My flesh is the food indeed. அது உண்மையான தசை, என்னுடைய உடல். அவருடைய உடலை உண்டு அவர் இரத்தத்தை குடிப்பவன் என்னாலும் வாழ்வான். நானே வான் என்று இறங்கி வந்த உயிருள்ள உணவு. எனவே அவர் மனிதனாக இந்த பூமியிலே வந்து மனுக்குலத்தின் மேன்மையை உணர்ந்து அந்த தொடுதலை அவர் வாழ்ந்த காலங்களில் ஒவ்வொருவரையும் தொட்டார். அன்றைக்கும் தொடுகிறார், இன்றைக்கும் தொடுகிறார். அவர் இன்றைக்கும் அவரிடத்தில் தொடுகிறார். அது தொடுவதற்காக அவர் செய்த பெரும் செயல் என்ன தெரியுமா? அவர் ஒருவேளை பிசிக்கலா இருந்திருந்தார்னா, அங்கங்க இப்போ இஸ்ராயல் இருந்தார்னு வச்சுக்கோங்க, யுதேயாவில் இருந்தார்னா அங்க இருக்கிறவங்கள தான் தொட முடியும். ஆனால் எல்லாரையும் தொடணுன்றதுக்கு வேண்டி என்ன பண்ணார்? ஆவியான தேவனாய் எல்லாருடைய உள்ளங்களிலே அவர் வந்து வாசம் செய்கிறார். 1 கொரிந்தியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கிறது, Do you not know that you are the temple of God? நீங்கள் தேவனுடைய ஆலயம், பரிசுத்த ஆவி உங்களில் குடிக்கொண்டிருக்கிறார். The God's Spirit is indwells in you. யோவான் 14:16, யோவான் 16:7. பரிசுத்த ஆவியான பிதாவிடத்திலே கேட்பேன், அவர் மற்றொரு துணையாளர் உங்களுக்கு தருவார், அவர் உங்களோடு இருப்பார், உங்களுக்குள் இருப்பார், உங்களோடு இருப்பார். அப்ப இன்றைக்கு நம்மளோடு இருக்கிறவர் தேவன். இதை கண்டுபிடிப்பதுதான் விசுவாசம். இதான் விசுவாசம். விசுவாசம் என்றால் என்ன? அவரை அணுகி சொல்லுகிறவர்கள், அவர் இருக்கிறார். எங்கே இருக்கிறார்? உங்களிலும் என்னிலும் இருக்கிறார். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, நம்ம அப்பா அம்மாவுடைய ரத்தம் கூட, ரத்தம் நம்மள ஓடுது, ரத்தம் அந்த இயல்பு எண்ணங்கள்லாம். ஆனா அதை விட அவருடைய ஆவியான நம்முடைய ஆன்மாவில் இணைந்திருக்கு. அவதான் ரொம்ப நெருக்கமாக இருக்கிறார். நம்ம அப்பா அம்மாலாம் இல்லை. அப்பா அம்மா வந்து என்ன சொல்ற, ஹெரிடிட்டி சிக்னஸ் வருது. அப்பா குடிச்சாருன்னா பிள்ளைக்கும் அதே புத்தி தான் வரும். அதே அந்த நிக்கோடின் அதே உரம் தான் பின்னால வரும். அந்த உண்மைகளை அந்த தாய், ஏனென்றால் திருப்பாடல் 52:5 என்ன சொல்லுகிறது? என் தாய் பாவத்திலே கற்பந்தரித்தாள். தீவினையோடு நம் வாழ்வை ஆரம்பிக்கிறோம், திருப்பாடல் 52:5. ஆனால் யோவான் 1:13 என்ன சொல்லுகிறது? நாம் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் கொள்ளும் விருப்பத்தினால் பிறவாமல் we are born of God, கடவுளால் பிறந்தவர்கள். நாம் கடவுளுடைய பிள்ளைகளாக இருக்கும்போது
உண்மையிலே நாம் ஆசீர்வதிக்கப்படும். ஆகவே கடவுள் எப்படி நம்முடைய உள்ளத்தை நெருக்கமாக தொட்டு விட்டார். இன்னைக்கு விசுவாசம் என்னன்னு தெரியுமா? விசுவாசம் என்ன தெரியுமா? ஆக்சுவலா நமக்குள் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்வதுதான் விசுவாசம். என்னுடைய சிம்பிள் டேர்ம். இதை எபிரேயர் 11:6 சொல்லுகிறது. அவரை அணுகி சொல்லுகிறவர்கள் whoever draws near to him believes God exists. கடவுள் இருக்கிறார். நமக்கெல்லாம் கோயில்ல வந்தாதான் கடவுள் இருக்கிறார் நினைக்கிறேன். இல்ல, உனக்குள்ளேயே இருக்கிறார். இங்க இருக்கிற ஆண்டவர் அங்கேயே இருக்கிறார். நம்ம அதை கண்ணை திறந்து பார்க்கறது. அந்த பெண்ணுடைய அந்த 12 ஆண்டு காலம் அவதி பெற்ற பெண் தனக்குள் இருக்கிற அந்த விசுவாசம், இந்த உயிருள்ள பிரசனத்தை உணர்ந்ததுனாலதான் நான் போய் சும்மா அவருடைய ஆடையை தொடுவேன், நான் குணமாவேன் என்று சொன்னாலே காரணம் என்ன? அவளுக்குள் இருந்த அந்த உயிருள்ள தெய்வீக பிரசன்னம். இன்றைக்கு நாமும் தெய்வீக பிரசனத்தை உணர்ந்தோம்னா உண்மையிலே அவருடைய தொடுதலை நாம் உணர முடியும். ஆகவேதான் கடவுள் மனிதனோடு இணைந்து விட்டார். God became man. அதனாலதான் ரொம்ப அழகா இந்த வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 8:9 சொல்லுகிறது, அவர் செல்வமிக்கவராயிருந்தும் though he was rich he became poor. அவர் செல்வமிக்கவராயிருந்து நமக்காக அவர் ஏழையானார். ஏனென்றால் ஏழைகளாகிய உங்களையும் என்னையும் செல்வந்தராக்கும் பொருட்டு அவர் ஏழையானார். He became poor. He became nothing. அதை ரொம்ப அழகா பிலிப்பியர் 2:6 சொல்லப்பட்டிருக்கிற he did not find equality with God. கடவுளோடு இணையாக இருக்கிற நிலையை அவர் விடாமல் பிடித்திருக்க ஒன்றாக அவர் கருதவில்லை. தன்னையே தாழ்த்தினார், மனுவுருவெடுத்தார், அடிமையின் தன்மை பூண்டார். பிலிப்பியர் 2:8 சொல்லுகிறது, he was obedient unto death. மரணம் மட்டும் அவர் கீழ்ப்படிந்தார். எனவேதான் எப்பெயருக்கு மேலான பெயர் அவருக்கு கொடுக்கப்பட்டதை பிலிப்பியர் 2:9 சொல்லுகிறது. எல்லா முழங்கால்களும் மண்டியிட வேண்டும், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்று எல்லா நாவும் அறிக்கையிட வேண்டும். All should proclaim Jesus Christ is the Lord என்று எல்லா நாவும் அறிக்கையிடும். எப்பொழுது உண்மையிலே நாம் அந்த கடவுளுடைய பிரசன்ன தொடுதலை உணர வேண்டும். இப்படி அந்த தொடுதலை உணர்ந்து விட்டோம் என்றால் கடவுள் நம்மோடு இருப்பார். God is always with us. அவரே சொல்றாருல்ல, யோசுவா 1:5, எபிரேயர் புத்தகம் 13:5 என்ன சொல்லுகிறது? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதும் இல்லை. எங்க இருக்கிறார் அவரு? நான் உங்களை விட்டு விலகுவதும் இல்லை, உங்களை கைவிடுவதில்லை. எங்க கைவிட்டுறார? அப்படியா? நீ அதை தெரியாதனாலதான் கைவிட்ட நிலையை நீ உணர். எப்போதுமே நீங்க பாருங்க, அம்மா குழந்தை கையை பிடிச்சா ஓட முடியாது, பிடிச்சுதான் இருப்பாங்க. இந்த குழந்தை அப்படி தள்ளி விட்டுட்டு ஓடிடும், அந்த பக்கம் ஓடிடும், மிட்டாய் கடையை பார்த்து ஓடி போயிடும். அது என்ன பண்ணுவார் அவர்? பாவம் அம்மா பரிதவிக்கும், ஐயோ வண்டி வந்துருச்சு, வண்டியை ஏத்திருமே, ஸ்கூட்டரை அடிச்சிருவானுங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, அதான ரொம்ப அழகா அந்த எஸ்ஐயா 49:15-16, கருத்தாங்கினவள் தன் குழந்தையை மறப்பாளா? பால் குடிக்கும் குழந்தை ஒரு தாய் மறப்பாளா? Even if these mother forget the children, இந்த தாய்மார்கள்லாம் தன்னுடைய குழந்தையை மறந்தாலும் நான் உன்னை மறவேன். என்னுடைய கைகளில் உங்களை நான் என்ன செய்திருக்கிறேன். அதே நான் ஒரு கையில இந்த காயம், your wounds or is carrying. இப்ப பிதாவிடத்தில் அதை தான் தூக்கிட்டு போயிருக்கிறார். அதை வச்சுதான் பிதாவிட்ட ஜெபிக்கிறார். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மேலும் அகில உலகத்தின் மீதும் இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறார். இந்த காயத்தை பார்த்து என் பிள்ளைகளை ஆசீர்வதின்னு சொல்லி அங்க ஜெபிச்சிட்டு இருக்கிறார். காயங்களை இதோ அந்த பொறித்து வைத்திருக்கிறார். எனவே நண்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அந்த இயேசு தொட்டவர்கள் எல்லாரும் வாழ்வு பெற்றார், அவர்கள் எல்லாரும் ஆசீர்வாதத்தை பெற்றார். இந்த உங்களையும் இந்த நாளில் தொட விரும்புகிறார். நீங்கள் நம்புங்கள், உங்களுக்குள் இருக்கிற ஆண்டவர், உங்களுக்குள்ள இருக்கிற பரிசுத்த ஆவியானவர், உங்களுக்குள்ள இருக்கிற கிறிஸ்துவ வாழ்வு, உங்களோட தேவன் நெருக்கமாய் இருக்கிறார். He is in your heart. உடைய இதயத்தில் இருக்கிறார், உயிரோடு இருக்கிறார். அதை நீ கண்டுபிடிக்காதான். இந்த டெஃபினேஷன் பாருங்க, எபிரேயர் 11:6, அவரை அணுகி சொல்லுகிற word draws near to him believes God exists. கடவுள் இருக்கிறார் என்றும் கேட்கிறவர்களுக்கு தக்க கைமாறு கொடுப்பார் என்பதுதான் விசுவாசம். அதான் அந்த எபிரேயர் 11:1 வாசித்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜூபிலி ஆண்டு எல்லாம் தொங்குது பாருங்க, அதுல பாருங்க, பில்கிரிமேஜ் ஆஃப் ஹோப், எதிர்நோக்கின் திருப்பயணம். தமிழ்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணியிருக்காங்க, எதிர்நோக்கின் திருப்பயணம்.
பில்கிரிமேஜ் ஆஃப் ஹோப். என்ன அது? எபிரேயர் 11:1 சொல்லுகிறது, கண்ணில் காணாதவற்றில் மீது இருக்கிற ஐயமற்ற நிலை. The assurance of things that hope for. கண்ணில் காணாதவை நிச்சயம் கிடைக்கும் என்ற உறுதி. நீங்க எல்லாம் எதுக்கு இங்க வந்துக்கிறீங்க? நம்பிக்கையோட தான் இங்க வந்துக்கிறீங்க. சும்மா நம்பிக்கைனா அறக்குறை நம்பிக்கைகள் இருக்கலாம், அது வேற. இதோ கண்ணில் காணாதவை கிடைக்கும் என்ற உறுதி. கண்ணில் காணாதவை கிடைக்கும் என்ற உறுதி நம்மிடத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அருமையான சகோதர சகோதரே, கண்ணில் காணாதவற்றை ஐயமற்ற. அதனால தோமை கூட அவர் சொன்னார், நான் பார்க்கணும், ஐ ஷுட் see him and touch him. பார்க்கணும், கையை விடணும். கையை விட்டாரா பார்த்தாரான்னு தெரியாது, பயந்துட்டார். ஆனால் அது உன்னோட்ட தெரியும். என் ஆண்டவனே தேவனன் கத்தி விட்டார். திரும்பி வந்து, ஆமாவா, கண்டு விசுவசிக்கிறவனை விட காணாமல் விசுவசிக்கிறவன் பாக்கியம். ரொம்ப அழகா சொல்வார் 2 கொரிந்தியர் 5:7. நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல, காண்பவற்றின் அடிப்படையில், காணாதவற்றின் அடிப்படையிலே நீங்களும் நானும் ஆண்டவருடைய தொடுதலை நாம் இன்று உணரவின். அவர் நம்மை அனைவரையும் தொட்டு இருக்கிறார். நீங்க எந்த ஜாதி, எந்த மதம், அதாவது அந்தோனியார் கோயில் அதற்கு ஒரு அடையாளம். இங்க என்ன கிறிஸ்தவங்க கோயிலா? இது இல்லை, இது மக்களுடைய கோயில். எல்லா மக்களும் இங்க வர வேண்டும். எல்லா மக்களும் ஆண்டவரை தரிசிக்கிறார்கள். எல்லா மக்களும் ஆண்டவரை காணுகிறார்கள். எல்லா மக்களும் ஆண்டவரை தேடுறாங்க. அவங்களுக்கு அதனால தான் அந்த மக்களால் நல்ல விசுவாசம் இருக்கிறதுனால உடனே கிடைக்கிது. நீங்க எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் கிடைக்கிறது இல்லை. நமக்கெல்லாம் ஐ டேக் இட் ஃபார் கிராண்டட். நம்ம அந்தோனியார் தானே, நம்ம அந்தோனியார் கோயில் தானே நினச்சிக்கிறோம். அவங்க மற்ற சகோதரர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, அந்தோனியாரே நீ ஒரு புனிதர், உன் கையில் இருக்கிற அந்த இயேசு குழந்தை ஆசீர்வதின்னு கேட்குறாங்க. நடக்குது. ட்ரூ, இட் இஸ் ஹேப்பன்ஸ். நம்ம அந்தோனியார் தானே, ரொட்டி கொடுக்குற அந்தோனியார் தானே. செவ்வாய்க்கிழமை ரொட்டி கொடுப்பாரு, இல்லை கொடுப்பாரு ஏதாவது சாப்பிட்டு போறேன்னு. இல்லை இல்லை, அவர் உண்மையுள்ளவர். அவர் இந்த உண்மையான தேவனை தொடுதலை உணர்ந்ததுனால தான் அவர் எப்போதுமே தொட்டு கொண்டிருக்க வேண்டும். சீராக் 2:3 சொல்லப்பட்டிருக்கிறது. ஏதோ நாம் அவரை சிக்கன பிடித்துக் கொள்ள வேண்டும். We should keep holding on him. அவர் கையில என்ன இருக்குது? இயேசு குழந்தை இருக்கு. இல்லைன்னா அவர் புனிதரே கிடையாது. Is not at all a saint unless the Christ is with him. அவர் கையில், அந்தோனியார் கையில இயேசு இருக்கிறார். அதான் முக்கியம். அந்த ஆண்டவர் மீட்ப தொட வேண்டியவரையே அவர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கிறார். பொதுவாக குழந்தை யார் கையில் இருக்கும்? அம்மா கையில் இருக்கணும், யோசேப்பு கையில் இருக்கணும். யோசேப்பு அப்பா, தாய் மரியாளுடைய கையில் இருக்கு. இவர் கையில் எப்படி வந்துச்சு? அதான் ஒரு இந்த குழந்தைனா ஈஸியாக பிடிச்சிக்கலாம் பாருங்க. பெரியாரெல்லாம் தூக்க முடியுமா? வாலிபனை தூக்க முடியுமா? இல்லை கிழவியும் இல்லை கிழவனை தூக்க முடியுமா? முடியாது. அவருக்கு நல்ல நல்ல புத்தி இருக்குது அவருக்கு, அந்தோனியாருக்கு. அந்த குழந்தையை அவரே பற்றி கொண்டார். அந்த குழந்தை அவரோட விளையாடுமாமா, ஜாலியாக விளையாடுமாமா. அப்படின்னா அவர் அவ்வளோ அந்யோன்யமாய் அந்த உறவிலே பங்கேற்றிருக்கிறார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றும் நம்மோடு செயல்பட்டு கொண்டிருக்கிறார். இன்றைக்கு இந்த அந்தோனியாரோட நாளோட இன்றைக்கு ஜான் டி பிரிட்டோ, என்ன தமிழில் அருளானந்தர், ஓரியூரில் நான் படிக்கும்போது, நான் ஒரு 40 வருஷத்துக்கு முன்னால் நான் அந்த இடத்துக்கு போகும்போது பார்த்தா அந்த சிறுவை கீழே, அப்போ நான் போகும்போது அந்த கொட்டாங்குச்சி மாதிரி ஒன்று வச்சுருப்பாங்க. அப்படியே எடுத்தால் மண்ணில் வந்து சோப்பு ரத்தம் மாதிரி வரும். இப்போ நான் பார்த்தேன் அதெல்லாம் அந்த மாதிரி இல்லை. அந்த பக்கம் தள்ளிகளெல்லாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி இல்லை. பட் அப்போவே நான் சொல்கிறது அவரை வந்து ரொம்ப வருஷம் ஆச்சு. அந்த இடத்துல தலை பள்ளப்பட்டதுனால அவருடைய ரத்தம் அந்த பூமியிலே சிந்தப்பட்டது. அந்த பூமி ரத்த பூமி. ராமநாதபுரம், இந்த ஓரியூர், இன்றைக்கும் அது அப்படியே இருக்குது. சில இடங்களில் அந்த சோப்பு மண் இருக்குது. அந்த இடத்த மண்ணு கூட்டின இடமெல்லாம் இருக்குது, இன்னும் இருக்குது. அவர் யாருன்னா, புனித சவேரியா இருக்கிறாரு கோவாவில், உடல் அழியாமல் இப்போ வெளியே வச்சாங்க பார்த்தீங்களா? அவருடைய வாழ்க்கையை பார்த்து மனம் திரும்பினார். அவர் தான் அவருக்கு ஒரு முன்மாதிரி. அவர் வழியாக தான் ஆண்டவரை அறிந்து கொண்டார், ரைட்டு. பட் ஆனால் இந்த பிரான்சிஸ் சேவியர் அவருடைய அந்த பரிசுத்த வாழ்வில் ஈர்க்கப்பட்டவர். இந்திய தேசத்துக்கு வந்தார். முதல்ல கோவா வழி வந்து அப்படியே மதுரை மிஷன்ல இருந்து அங்கே இருந்த அந்த ஓரியூர் அந்த பகுதியில் தலை வெட்டப்பட்டார். அந்த பூமி இன்னும் இரத்த கலராக இருக்கு. அங்கே அநேக மக்கள் ஆண்டவருடைய அன்பை சுவைத்து இருக்கிறார். பாருங்க, புனித பிரான்சிஸ் சவேரியாருடைய வாழ்வு அவர் ஈர்க்கப்பட்டு அதனை பின்பற்றினவர். ஆண்டவரை உண்மையாய் அறிந்து தன்னுடைய ரத்தத்தை சிந்தினார். பிரான்சிஸேருடைய உடலை இன்னும் அழியாம தான் இருக்குது. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, கடவுள் இன்றைக்கும் மனிதனை தொடுவதற்காக
பல நிலைகளில் நம் மத்தியிலே செயல்பட்டு கொண்டு அதில் மிகச்சிறப்பாய் ஆண்டவராகிய இயேசு இன்று நம்மோடு நம் அருகில் இருந்து நம்மை தொட விரும்புகிறார். நாம் அவருடைய தொடுதலை உணர வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் எப்படி வாழ வேண்டும் என்பதை குறிக்க எல்லாரும் சிரம் தாழ்த்துவோமா? நம்முடைய கண்களை மூடுவோம். உங்களை ஆண்டவர் தொட்டிருக்கிறாரா? என்றைக்காவது நீங்கள் ஆண்டவரே என்னை தொடும், என்னோடு நீ பேசும், நான் உன்னை பார்க்க வேண்டும், உம்முடைய குரலை கேட்க வேண்டும், உமது அன்பை நான் சுவைக்க வேண்டும் என்ற அந்த தாக நம்மிடத்தில் இருக்கிறதா? பணத்தை பார்க்கணும், பிள்ளைய பார்க்கணும், வீட்டை பார்க்கணும், நிலத்தை பார்க்கணும், பெருமையை பார்க்கணும், புகழை பார்க்கணும் என்று தானே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையை காண let's open a heart for the truth. You know the truth, the truth will liberate you. சத்தியத்தை அறியுங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்னீரே. எசப்பா, உம்மை காணும் பாக்கியத்தை எங்களுக்கு தாரும். உம்முடைய தெய்வீக கரங்களுக்குள் எங்களை நீர் வழிநடத்தியருள். உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். இதோ உம்முடைய வாழ்வுக்குள் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க உமது அருளை தாரும். உம்மையே நம்பியிருக்கிறோம், ஆசீர்வதியும். கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும், கிறிஸ்துவுக்குள் வாழும் என்ன துன்பம் வந்தாலும், என்ன துன்பம் வந்தாலும் நான் கலங்கிடவே மாட்டேன். யார் என்ன சொன்னாலோ, யார் என்ன சொன்னாலோ, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு என் ராஜா முன்னே செல்கிறார், வெற்றி பவனி செல்கிறார். குருத்தோலை கையில் எடுத்து நான் ஓசானா பாடிடுவேன். கிறிஸ்துவுக்குள் எப்போதும், கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் நேசர் பறித்து விட்டான். சிலுவையில் அறைந்து விட்டார், காலாலே மிதித்து போட்டா இயேசு. கிறிஸ்துவுக்குள் எப்போதும் வெற்றியே உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு போதும் வெற்றியே உண்டு, கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு. நான் ஒரு கேள்வி உங்களிடத்தில் வைக்கிறேன். யார் கடவுள், யாரை கடவுள் தொடுவார்? Who will God touch them? யாரை கடவுள் தொடுவார்? யாரை கடவுள் தொடுவார்? அவர் நம்மளை தொடணும்னா என்ன செய்யணும்? எஸ்ஐயா புத்தகம் 66வது அதிகாரம் முதல் 2 வசனங்கள் 2வது வசனம் சொல்லுகிறது, தாழ்வுற்று நொறுங்கின இதயத்தை இதோ உம்முடைய வார்த்தைக்கு அஞ்சி நடுங்குகிறவர்களை அவர் கண்ணோக்குகிறார். உண்மையாய் தேடுவோரை அவர் தொடுவார். உண்மையாய் தேடுவோரை அவர் தொடுவார். தாழ்வுற்று நொறுங்கின இதயத்தை அவர் தேடுவார். ஹம்பிள் அண்ட் சிம்பிள் ஹார்ட், கன்னிமரியாள்
தாழ்நிலை நின்ற தம் அடிமையை என்ன செய்தார்? கடைக்கன் நோக்கினார். கன்னிமரியாளுடைய புகழ் பாடலிலே இருக்கிறது. தாழ்நிலை நின்ற தம் அடிமை, தாழ்மையானவர்களை ஆண்டவர் கண்ணோக்குகிறார். 1 பேதுரு 5:6-7 சொல்லுகிறது, செருக்குற்றோர்களை ஆண்டவர் எதிர்க்கிறார், தாழ்மையுற்றவர்களையோ தம்முடைய அருளால் நிரப்புக்கு கண்ணோக்கி பார்க்கிறார். அவருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்க காரணம், யாராவது என்னை தேடுகிறார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறது. திருப்பாடல் 15:2, திருப்பாடல் 54:2 சொல்லுகிறது. 2 நாளாகும் 16:7 சொல்லுகிறது, இதோ மனுமக்கள் யாராவது உண்மையான உள்ளத்தோடு என்னை தேடுகிறார்களா என்று அவருடைய கண்கள் எங்கும் ஓடி தேடிக்கொண்டிருக்க நம்மை பார்க்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இஸ்ராயல் மக்களுடைய வேதனையை பார்த்து சொன்னார் மோசேயினிடத்திலே, இதோ என் மக்களுடைய கண்ணீரை நான் கண்டேன், அவருடைய அழுங்குரலை நான் கேட்டேன். ஆண்டவர் யாரை தொடுவார்னா, தாழ்மையான, எளிமையான, தூய்மையான உள்ளத்தோரை ஆண்டவர் என்ன செய்வார்? தொடுவார். இன்னைக்கு உங்களை தொடுவாரா? தொடணுமா? கண்டிப்பா தொடுவார். நாம் உள்ளம் தாழ்மையான, நொறுங்குண்ட, உண்மையான உள்ளத்தோடு அவரை தேடினோம் என்றால் தேடுகிற எவனும் கண்டடைகிறான். ஆகவே நாம் அதை பெற வேண்டும். இது ஒரு பக்கம் இருக்க, ஒன் சைட் ஆஃப் த காயின். இது இதன் நாணயத்தினுடைய ஒரு பக்கம். மறுபக்கம் இன்றைய நற்செய்தி, அது இயேசு தொட்டார். 2வது பெண் அவரையே தொட்டார். இந்த வயசு வருஷம் அந்த பிரிவிலேஜ் கொடுக்கிறாரு பாருங்க. அவர் மட்டும் தொட்டா பத்தாது, முழுமை அடையாது. நீங்களும் அவரை தொட வேண்டும். அந்த பிரிவிலேஜ் கொடுத்திருக்க. கடவுளை எவன் தொட முடியும்? கடவுளை யார் அதை ரொம்ப அழகா சொல்லுவார் ரோமர் 8:31, தேவன் நம் சார்பாக இருக்கும்போது நமக்கு எதிராய் அவனை எழுத முடியும். அப்போ நாம் அவரை காண வேண்டும், நாம் அவருடைய குரலை கேட்க வேண்டும். We should listen to the Lord. மார்க் 4:23 வாசித்து பாருங்கள். கேட்பதை குறித்து கவனமாயிருங்கள், உள்ளவன் எவனுக்கும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடம் இருப்பதும் எடுக்கப்படும். கேட்பதை குறித்து pay attention in what you are listening. நீ கேட்கிறதுல கவனமாய் இருக்கணும். நீ பார்க்கணும், அவரை பார்க்கணும், அவரை தொடணும். யோவான் கடிதம் முதல் 2 வசனங்களை பாருங்கள். கண்ணால் கண்டதை, கையால் தொட்டதை, நாவால் உணர்ந்ததை நாங்கள் அறிவிக்காமல் இருக்க முடியாது. இவர் யோவான் சொல்றார், கண்ணால் கண்டதை, காதால் கேட்டதை, கையால் தொட்டதை நாங்க சொல்லாத இருக்க முடியாது. நம்ம சோறு சாப்பிடணும், சோறை தொடரணும், உலகத்தை பார்க்கறதும் இல்லை, உலக காரியங்களை கேட்கறதுல தான் நமக்கு ரொம்ப பிரியம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பெண் என்ன சொல்றானா, அந்த பெண்ணை, அந்த குழந்தைய அவங்க அப்பனே அப்படித்தான் சொன்னான். 23ஆம் வசனத்துல என்ன சொன்னா, நீ என் குழந்தை சாகும் தருவாயில் இருக்கிறாள், நீர் வந்து அவள் மேல் கையை வையும். யார்? அந்த யாயிர், அந்த ஜபக்கூட தலைவன் சொன்னா. ஆண்டவரும் போய் கையை வச்சாரு, நல்லா தூக்கி விட்டார். ஆனா இந்த பெண் அப்படி இல்லை, தானே போய் தொட்டா, ஆண்டவரையே தொட்டா. இன்னைக்கு நீங்களும் நானும் ஆண்டவரை தொட வேண்டும். எப்படி? அவரை காண்பதிலே, அவரை கேட்பதிலே, உள்ளத்தால் உணர்வதாலும். 5 புலன்கள் 5 வகையிலே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் அந்த விதத்திலே ஆண்டவரை தொட வேண்டும், ஆண்டவரை தொட வேண்டும், அவரை காண வேண்டும், அவருடைய குரலை கேட்க வேண்டும், அவருடைய அன்பை நம்முடைய உள்ளத்தில் உணர வேண்டும். எப்படி என்பதை தான் நாம் சில முறைகள் காட்டும். முதலாவதாக ஃபர்ஸ்ட் திங் ஃபெய்த், விசுவாசம். இந்த ஜூபிலி ஆண்டில் ரொம்ப முக்கியமானது பாருங்க. எதிர்நோக்கு திருப்பயணியாக, பில்கிரிமேஜ் ஆஃப் ஹோப், நம்பிக்கை. நம்பிக்கையினால் ஒருவன் கடவுளை இன்று மனிதன் தொடலாம். இது ரொம்ப அழகா ஒரு வசனம் இருக்கிறது. யோவான் 11:40 என்ன தெரியுமா? நீ விசுவசித்தால் தேவனுடைய, என்னது தேவனுடைய மகிமை? இதை எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்றாருன்னு முதல்ல உங்களுக்கு புரிஞ்சுக்கணும். இந்த லாசருடைய கல்லறைக்கு முன்னால் நிற்கிறாரு. மார்த்தா சொல்றா நாத்தாடிக்கும், அவர் சொல்றார் கல்லை அப்புறப்படுத்துங்கன்னாரு. இந்த பெண் சொல்றா நாத்தாடிக்கும், 4 நாள் ஆச்சு, பணம் நாரும். அந்த போதுதான் 39ஆம் வசனம் 40ஆம் வசனம் இது சொல்றார், நீ விசுவசித்தால் நாத்தாடிக்காதுமா, நறுமணமா இருக்கும். நாத்தாடிக்காது, நறுமணமா இருக்கும். அது என்ன? அது
மரித்து உயிர் மகிமை என்பது பாடுகள் மரணம் உயிர்ப்பு தான் மகிமை. வாட் இஸ் glory of God? பாடுகள் மரணம் உயிர்ப்பு. இதுல இருந்தெல்லாம் நீ வெளியே வரலாம். நீ விசுவசித்தா பாடுகள் இருந்து வரலாம், மரணத்தின் பாதையிலிருந்து வரலாம், உயிர்ப்பின் பாதையில் நீ உயிர்த்தெழலாம். அதான் மகிமை. ஆகவேதான் நீ விசுவசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா. யூ கேன் see. பார்த்தாங்க. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, பாருங்கள், இந்த விசுவாசம் என்பது ரொம்ப அடிப்படையான ஒரு நிலை. அதை எபிரேயர் 11:6 இப்படிதான் ஆரம்பிக்குது. விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். ரெண்டாவது விசுவாசம் இல்லாமல் கடவுளுக்கு எவனும் பிரியமா இருக்க முடியாது. பேசிக் ஃபெய்த். உதாரணத்துக்கு இடத்துல வீட்டில் சாப்பாடு போட்டு வைக்கிறாங்க, அம்மா சாப்பாடு செஞ்சு வைக்கிறாங்கன்னு வச்சுக்கங்களேன். இல்லை புருஷன் மனைவி சாப்பாடு செஞ்சு வச்சுக்கும் போது அங்கே புருஷன் அப்போ நினைக்கிறான், இதில் பாய்சன் இருக்குதுன்னு நினச்சானா என்ன ஆகும்? ஸ்லோ பாய்சன் போட்டுக்கிறா, நம்மளை கொல்ல பார்க்குறா, சொத்துக்கு இல்லைனா இன்னொருத்தங்க கூட ஓடுறதுக்கு பார்க்குறான்னு சொல்கிறான்னு வச்சுக்கல. சந்தேகப்பட்டா என்ன ஆகும்? அவன் நம்புகிறான், என் மனைவி அப்படியெல்லாம். சரி, பஸ்ஸில் ஏறுறோம், டிரைவர் பார்த்தா ஒரு மாதிரியாக இருக்கார், ரொம்ப டயர்டாக இருக்கார், குடும்ப பிரச்சனையில் இருக்கிறாரு, கொண்டு போய் சேப்பாரா இல்லை எங்கேயாவது போய் இடிச்சிருப்பாரா அப்படின்னு நினச்சிட்டு பஸ்லேயே ஏறலைன்னா நீ பஸ்ஸில் இங்கே வந்து சேர முடியுமா? ஒன் டே சிம்பிள் ஃபெய்த் இல்லை, ஒரு நம்பிக்கை தான். கல்யாணம் கட்டுறாங்க, அவர் யாரோ இவர் யாரோ இல்லை, இந்த பின்னணி வேற அந்த பின்னணி வேற. யாரை நம்பி கையை பிடிக்கிறாங்க? கல்யாணத்தில் யாரை நம்பி கையை பிடிக்கிறாங்க? ஆண்டவரை நம்பி இல்லை. அப்பா ஏதோ ஒருத்தனை கொடுத்துக்கிற, இவன் கடைசி வரலும் பிரமாணிக்கமாக இருக்கணும் இல்லை, அப்படிதான் பொண்ணுன்னு நினைப்பான், ஆம்பளையும் நினைப்பான். சும்மா இவன் நல்லவன், இவன் எனக்கு கவனிச்சுக்கணும், அவன் நம்புறது. யாரும் நம்புறது? நம்பவே முடியாது. நம்பிக்கை தான் எல்லாம். நீங்க இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னு ஒரு நம்பிக்கையோட தான் இங்க வந்திருக்கிறீங்க. ஆகவே நண்பார்ந்த சகோதர நம்பிக்கையினால் வாழ்வு பெறுவான். நம்பிக்கை, கடவுள் மேல் நம்பிக்கை. அதற்கு என்னன்றதுதான் இன்றைய முதல் வாசகம், இன்னைக்கு வாசித்த வாசகம். எபிரேயர் புத்தகம் 12வது அதிகாரம் முதல் 2 வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. மேகங்கள் சூழ்ந்திருக்க, எத்தனையோ சாட்சிகள் இருக்க, தனக்கு முன்னால் இருந்த துன்பத்தை பொருட்படுத்தாமல் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டார் என்று சொல்லிவிட்டு 2வது வசனம் எபிரேயர் 12:2, விசுவாசத்தை துவக்கியவரும், is the beginner, pioneer of faith. விசுவாசத்தை துவக்கியவர் ஆண்டவர் இயேசு, விசுவாசத்தை வழிநடத்தினவர் ஆண்டவராகிய இயேசு, விசுவாசத்தை முடித்தவர் ஆண்டவராகிய இயேசு அந்த சிலுவையிலே. விசுவாசத்தை துவக்கியவர். நீங்க கேட்கலாம், விசுவாசம் பழைய ஏற்பாட்டில் இருந்துச்சு. விசுவாசத்தை தகப்பன் ஆபிரகாம். 4:16 வாசித்து பாருங்கள். ரோமர் 4:16, இல்லாததை இருப்பதை போல நம்பினார், இறந்தவனை உயிர்ப்பிப்பார் என்று நம்பினார். அவருடைய விசுவாசம். இன்னைக்கு நமக்கு இருக்கிறதே இல்லை இல்லைன்னு தானே சொல்லி நமக்கு பழக்கம் இல்லையா? கடவுள் உங்களை ஆசீர்வதிக்கிறேன், யாராவது சொல்லுங்க பார்க்கல என்ன ஆசீர்வதிக்கிறேன்னு. இல்லை இல்லைன்னு தான் சொல்லுவோம். இருக்கிறதே இல்லைன்னுவோம், இல்லாததை இருக்குதுன்னுவோம். நோய் இல்லைன்னா நோய் இருக்குதுன்னுவோம், நோய் இல்லை அப்படின்னா இல்லைன்னுவோம். எனக்கு அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் அவர் நம்பினார், ஆகவே அவருக்கு நீதி எனப்பட்ட தொடக்க புத்தகம் 15வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. நீதிமான், அவர் நீதிமானாய் கருதினார். 99 100 வயசுல ஒரு குழந்தை, 80 வயசுல ஒரு பெண்ணுக்கு ஒரு குழந்தை. உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போல, கடற்கரை மணலை போல பெருக்குவேன். ஒரு அளவும் கிடையாது, ஒரு வாய்ப்பே கிடையாது. ஆனாலும் நம்பினார். நம்புமா? ஆண்டவர் சொல்லுகிறார், நான் ஆசீர்வதிக்கிறேன்னு சொல்லிக்கிறார். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். எத்தனை பேர் நம்புறோம்? முதல்ல ஆசீர்வதிக்கிட்டோம் அப்புறம் நம்புறோம். நான் முதல்ல திருப்பூருக்கு ஒரு தடவை தியானத்துக்கு போயிருந்தேன். அங்கே அவருக்கு கல்யாணமே ஆகலை, ரொம்ப வயசாயிடும். அவருக்கு கொஞ்சம் வயசாயிடுச்சு, 40க்கு மேலே ஆயிடுச்சு. அவங்க அம்மா பாவம், அந்த அம்மா அந்த தாய் விசுவாசத்தில் கூட்டிகிட்டு வந்துச்சு. ஃபாதர் கொஞ்சம் ஜெபிங்க. சரிப்பா, கடவுள் உங்களை ஆசீர்வதிப்பார், நீ கடவுளை தேடு, கண்டிப்பாக கடவுள் உன்னை ஆசீர்வதிப்பாருன்னு சொன்னேன். நான் சொன்னேன். அவர் என்னன்றார், ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டார். அவர் முதல்ல என்னை ஆசீர்வதிக்கிட்டோம் அப்புறம் நான் நம்புறேன்னார். என்ன பண்ணுறது? முதல்ல எனக்கு ஒரு கல்யாணம் கட்டி கொடுக்கட்டும், அப்புறம் பார்த்துக்கிறேன், அப்புறம் நம்புறேன்னார். எனக்கு அருமையானவர்களே, நீங்க என்ன அவரை தேடினா தான் கொடுப்பார்? அப்படி இல்லை. காட் நோஸ். அவர் தான் நமக்கு ஆதாரம். விசுவாசத்தை துவக்கியவர் ஆண்டவர் இயேசு, பைனியர். நம்ம அப்பா மாதிரி
வழி நடத்தினவர் அவர்தான். அதான் சிலுவை. அவருடைய பாதை சிலுவை பாதை. சிலுவையை பொருட்படுத்தாமல் தாம் பெற இருந்த வெற்றியின் அடையாளத்தை உங்களை என்னை ஆதாயமாக்கிக் கொள்வதற்காக அவர் சிலுவை ஏற்றுக்கொண்டு, அவர் என்னத்துக்கு சிலுவை ஏற்கணும்? நீங்களும் நானும் சிலுவை ஏற்றுக்கொள்ள வேண்டும். பாவத்தின் சம்பளம் மரணம். ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம், the wages of sin is death. எல்லாரும் பாவம் செய்து, ரோமர் 3:23 குறிப்பிடுகிறது, எல்லாரும் பாவம் செய்து எல்லாரும் தேவனுடைய மகிமை இழந்திருக்கிறோம். இருப்பினும் கூட அவருடைய கிருபையால் நாம் அனைவரும் வாழ்வு பெற தேவன் விரும்புகிறார். அவர் மன்னிப்பு கொடுப்பதற்காக தன்னுடைய ஜீவனையை கொடுத்து நம்மை மீட்டுக் கொண்டார். நாம் வாழ 1 தெசலோனிக்கர் 5:10 சொல்லுகிறது, நாம் வாழ நம் தேவன் மரித்தார். நாம் வாழ, in order to live, நாம் வாழ்வதற்காக நம் தேவன் மரித்தார். நீ வாழணும், நீ வாழணும், நீ சாகக்கூடாது. யாருடைய அழிவிலும் நான் விருப்பம் கொள்ளவில்லை. எசேக்கியேல் 18:32 சொல்லப்பட்டிருக்கிறது, I do not desire in your death. நீங்க யாராவது நீங்க போங்க, நீங்க உங்க அம்மாக்கிட்டையும் உங்க அப்பாக்கிட்டையும் போய் ஏதாவது தப்பு செஞ்சிட்டுனா, நீ செத்து தொலைடா, நீ சத்தாதாடா எனக்கு நிம்மதின்னுவான். சும்மா ஆதங்கத்தில் உண்மையாவே சொல்லணும், நீ செத்து தொலைஞ்சா நல்லா இருப்ப. நீ சும்மா குடிச்சு வெறிச்சு இந்த தீய பழக்கத்தெல்லாம் உளுந்து நம்ம மானத்தை வாங்கி ஊர் நாமத்தை வாங்கி என்னடா சொத்து தொலைடான்மா. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? I do not desire in your death. உன்னுடைய சாவில் நான் இன்பம் காணவில்லை, மாறாக நீ மனம் திரும்ப வேண்டும். இருப்பேன், நீ மனம் திரும்பி வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். நீ மனம் திரும்பினா நீ வாழலாம், நீ யாராக இருக்கலாம். இது மத மாற்றம் அல்ல, மனமாற்றம். ஒரு மனிதன் உண்மையாய் நீ மனம் மாறும் போது நீ கடவுளுடைய அன்பை உணருவாய். ஓவர் இட் மேபி நீ எந்த ஜாதியோ எந்த மதமோ எந்த இனமோ எந்த கோத்திரமோ குலமோ அதை பற்றி கவலை இல்லை. நீ உண்மையாக மனம் மாற வேண்டும். தேவன் என் ஆண்டவர், அவர் என்னை வழி நடத்துகிறார். அவர் எனக்காக மனிதனாய் பிறந்தார். அந்த விசுவாச அறிக்கையில் சொல்றோம் பார்த்தீங்களா, எனக்காக பிறந்தார், எனக்காக பாடுபட்டார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்தார். அந்த உயிரோடு அந்த தேவனை நாம் தரிசிக்க அழைக்கப்படுகிறோம். ஆகவே என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, உன் விசுவாசம் உன்னை குணமாக்கியது. மத்தேயு 8:13, மத்தேயு 15வது அதிகாரத்தில் கனனைய பெண்ணை பார்த்த மகளே, உன் விசுவாசம் உன்னுடைய மகளுடைய நோயை குணமாக்கிட்டு போ. என் அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு விசுவாசத்தினால் நீ கடவுளை தொட முடியும், கடவுளிடத்தில் நெருங்கி போக முடியும். ரொம்ப முக்கியமானது. இரண்டாவது, ஜெபத்தின் வழியாய் நீ கடவுளிடத்திலே நெருங்கி தொட முடியும். ஜெபத்தின் வழியாய் சீராக் 35வது அதிகாரத்தில் இருக்கிறது. தாழ்மையானுடைய ஜெபம் மேகத்தை ஊடுருவி சென்று கடவுளை சென்று அடைகிறவரை இது ஓயாது. யாக்கோபு புத்தகம் 4:16 வாசித்து பாருங்கள். நீதிமானுடைய வல்லமை மிக்க ஜெபம், நீதிமானுடைய ஜெபம் வல்லமை மிக்கது. ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் ஜெபத்தில் நீங்கள் எதை கேட்டாலும் எங்க இருக்குது? அப்படி எங்க இருக்குது? எங்க இருக்குது பைபிள்ல? ஆண்டவர் தான் சொன்னார். ஆண்டவர் தான், அது ரொம்ப சிம்பிள். எங்க இருக்குது? மார்க் 11:24, நீ ஜெபிக்கும் போது பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபியுங்கள். நீ ஜெபிக்கும் போது ஆண்டவரே பிச்சை போடலாம் கேட்கக்கூடாது, நீ ஆசீர்வதிச்சிட்டப்பா அப்படின்னு சொல்லணுமா? ஜெபிக்கும் போது பெற்றுக்கொண்டோம் என்று ஜெபியுங்கள். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இன்று கடவுள் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தை தொட வேண்டும் என்றால், உங்களுடைய குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றால் முதல்ல உங்களுக்கு விசுவாசம் வேணும். அதுக்காக தான் கோயிலுக்கு வரீங்க. அந்தோனியார் வழியா உயிருள்ள தேவனை தேடுகிறீர்கள். உண்மைதான், உங்களுடைய வாழ்க்கை மாற்றம் அடைகிறது, ஆசீர்வதிக்கப்படுகிறது. முதலாவது. இரண்டாவது, ஜெபம். ஜெபத்தால் ஆகாதது இந்த பூமியில் ஒன்றுமே கிடையாது. வாட்ச் அண்ட் ப்ரே. மத்தேயு 26வது அதிகாரம் கெத்செமனே தோட்டத்திலே சொன்னார், விழித்திருந்து ஜெபியுங்கள், விழித்திருந்து ஜெபியுங்கள், சோதனைக்கு உட்படாதபடி. pray, watch and pray that you may not enter into the temptation. சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபியுங்கள். ஜெபம் ரொம்ப முக்கியம். இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார். லூக்கா 6:12. இயேசு இரவெல்லாம் ஜெபித்தார், பகலெல்லாம் ஜெபித்தார்.
அதில் ரொம்ப தெளிவாக 1 தெசலோனிக்கர் 5வது அதிகாரம் 16, 17, 18 எப்பொழுதும் ஜெபியுங்கள், என்ன நேர்ந்தாலும் நன்றி செலுத்துங்கள், இடைவிடாது ஜெபியுங்கள். Pray unceasingly. இடைவிடாது ஜெபியுங்கள். என்ன நேர்ந்தாலும் செலுத்துறோமா? பணம் கிடைச்சா நன்றி செலுத்துவோம், வீடு கிடைச்சா நன்றி செலுத்தும், குழந்தை கிடைச்சா நன்றி செலுத்தும், வேலை கிடைச்சா நன்றி செலுத்தும், மாலை போடுவோம், கேண்டில் கொளுத்துவோம். இல்லைன்னா நீ போயா வேலையை பாரு. இல்லைங்க, எல்லாத்துக்கும் நன்றி சொல்லும். இதை நாங்கள் ஆகிற காரியமா? ஏன்னா இயேசு பாருங்க, மத்தேயு நற்செய்தி 14வது அதிகாரத்தில் உங்களிடத்தில் எத்தனை அப்பங்கள் இருக்குன்ன? 5 அப்பங்கள் 2 மீன். இந்த 5 பேரை வச்சு 5 அப்பத்தை 2 மீன் வச்சு 5000 பேர் எப்படி போஷிக்கிறது? எடுத்தார், கையில் எடுத்தார். என்ன சொன்னார்? வானத்தை அண்ணார்ந்து பார்த்து நன்றி செலுத்தினார். என்ன செய்தாரு? பிதாவே, நீர் இந்த அப்பத்தை கொடுத்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன், இந்த 5 அப்பத்திற்காக நன்றி செலுத்துகிறேன், இந்த 2 மீனுக்காக நன்றி செலுத்துகிறேன் அப்படின்னு கூட கூடையா வந்துருச்சா? அப்படியெல்லாம் ஒன்றும் வரல. அதெல்லாம் நீ எல்லாம் புரிஞ்சுக்கணும். கையில் எடுத்து பிதாவுக்கு நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்தார். கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க, அது தீரல. 12 கூடைகள் மீதி எடுத்தார். கலெக்டட் 12 baskets. 12 என்பது நிறைவை குறிக்கிறது. 12 கோத்திரம், 12 அப்போஸ்தலர்கள். 12 வயசுல இயேசு தேவாலயத்தில் கண்டெடுக்கப்பட்டார். இந்த 12 வயசு சிறுமி, 12 வயசு நோயில் இருக்கிற அந்த பெண்மணி குணமாகிறார். பாருங்கள், ஒரு நிறைவு, ஆண்டவருடைய நிறைவு அங்கே கிடைக்கிறது. எனக்கருமையான சகோதர சகோதரிகளே, ஜெபத்தினால் கூடாதது ஒன்றும் கிடைக்கும். முதல்ல விசுவாசம் வேணும், 2வது ஜெபிக்க வேணும். உண்மையிலே நீங்க நினைக்கலாம், எனக்கெல்லாம் நீங்க ரொம்ப பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, ஜெபனா இது யாருக்கோ கொடுத்த சொத்துன்னு. அப்படியெல்லாம் இல்லை. உள்ளத்துல இருந்து நாம் என்ன செய்ய வேண்டும்? தினமும் ஜெபிக்க வேண்டும். எப்படி நீங்க பேசுறீங்களோ, அப்பா அம்மா கிட்ட பேசுற மாதிரி நீ தினமும் பேசணும். கடவுள்கிட்ட பேசு. ஆண்டவரே, உம்முடைய கைகளில் இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறேன், என் குடும்பத்தை ஒப்பு கொடுக்கிறேன், நான் செய்யும் வேலையை ஆசீர்வதியும், என் தகப்பனை ஆசீர்வதியும், என் தாயை ஆசீர்வதியும், என்னுடைய மனைவி ஆசீர்வதியும், என்னுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நான் இந்த கஷ்டமான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறேன், கண்ணீரின் பாதையிலே, மரணத்தின் பாதையிலே போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு நீர் வழிகாட்டும். யாரிடம் போவோம்? இறைவா, வாழ்வு தாரும் என்று நீ ஜெபிக்க வேண்டும். தினமும் ஜெபிக்கணும். ஏதோ பணம் வேணும், பொருள் வேணும், இதுக்காக இல்லை. முதல்ல உனக்காக, கடவுளை தேடுவதற்காக, நீ தொடுவதற்காக ஜெபிக்க வேண்டும். முதல்ல நீ தேடுனே கண்டிப்பா. மத்தேயு 6:33 என்ன சொல்லுகிறது? முந்த கடவுளுடைய ராஜ்யத்தை அதற்கு ஏற்படுவதை தேடுங்கள், பின்பெல்லாம் உங்களுக்கு it will be added unto you, கொடுக்கப்படும். எபேசியர் 3:21 சொல்லுகிறது, நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே அவர் என்ன செய்வாராம்? நீங்க ஆண்டவரே ஒரு 10 ரூபாய் கொடு, ஆண்டவரே பஸ்ஸுக்கு காசு வேணும், நீ 10 ரூபாய் கேட்டினியா? 10 ரூபாய் தான் கொடுப்பாரா? 10,000 ரூபாய் கொடுப்பாரு நிச்சயமாங்க. நீ வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மேலாகவே. பாருங்க, அவங்களுக்கு சாப்பாடு இல்லைன்னு இருந்தாங்க, 5 அப்பம் பற்றாக்குறை. இது ரொம்ப அழகா பிலிப்பியர் 4:19 சொல்வார், இயேசு கிறிஸ்துடைய மகிமையில் தந்தையாக கடவுள் நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பா. He meets all your needs. உன்னுடைய தேவைகள் எல்லாம் அவர் சந்திப்பார். இப்போ நீங்களாம் இப்போலாம் அந்த மால் வந்துருச்சு பார்த்தீங்களா? மாலுக்கு சிட்டி மால், லவ்லு மால், என்ன மால், அதில் போனதெல்லாம் எடுத்துக்கிறோம். ஆனால் காசை கொடுக்கணும். சும்மா ஓட்டையெல்லாம் நீ திருநாளும் பிடிச்சிருவான் உன்னை. இதில் கேமராவில் பிடிச்சிருவானுங்க. எல்லாத்தையும் எடுத்து பையில் போட்டுக்கிட்டே வருவோம். அங்கே போனோன்னா அங்கே லிஸ்ட்டு வரும், எல்லாத்துக்கும் காசு கொடுக்கணும். ஆனால் நீ உண்மையாக கடவுளை நீ தெரிந்து கொண்டால் உன்னுடைய தேவைகள் எல்லாம் சந்திப்பார். ரொம்ப அழகா சங்கத்திருவரை புக் ஆஃப் எக்ஸசஸ், சங்கத்திருவரை 3:11 சொல்லுகிறது, அதனை அந்தந்த காலத்தில் அவர் நிறைவேற்றுவார். அதனை இப்போ நமக்கு பொதுவாக தாய் தப்பனுக்கு வேதனை தெரியுமா? கல்யாணம், என் பிள்ளைக்கு கல்யாணம் ஆகல, என் பிள்ளைக்கு ஒன்றும் வேலை கிடைக்கல, ஒரு வீடை கட்டல, இல்லை
ஒரு கார், அவன் பக்கத்து வீட்டுக்காரன் கார் வாங்கியிருக்கிறான், நம்ம ஒரு கார் வாங்கலை. இல்லை, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு மிக்சி கிரைண்டர்லாம் வாங்கியிருக்கிறாங்க, நம்ம வாங்கலை. எப்போ தான் இந்த வீட்டுக்காரன் வாங்க போகிறானோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறோன்னு வைங்களேன். ஆண்டவர் எல்லா தேவைகளையும், நம்முடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திப்பான். அதனால தான் திருப்பாடல் 23:1 என்ன சொல்லுகிறது? என் மேய்ப்பன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. என்னங்க 108 குறையோட உட்கார்ந்து இருக்கீங்க, குறைவுன்னு கேட்குறீங்களே நீங்க? உங்களுக்கு என்ன உடல்ல நோய் இல்லையா? பண கஷ்டம் இல்லையா? கடன் தொல்லை இல்லையா? பிரச்சனை இல்லை, இருக்குது. ஆனால் என் மேய்ப்பன் ஆண்டவர் எனக்கு என்ன குறைவு. உன்னுடைய குறைவெல்லாம் இயேசு கிறிஸ்துடைய மகிமையில் நிறைவாக்கப்படும். மத்தேயு 5:48 சொல்லுகிறது, உங்கள் தந்தை நிறைவுள்ளவராய் இருப்பது போல நீங்களும் நிறைவுள்ளவர்களாய் இருங்கள். நிறைவு நாட் த மொராலிட்டி, மொரல் ரொம்ப ஒழுக்கமான அது இல்லை, எல்லாத்திலும் அவர் நிறைவுள்ளவர். இஸ் a fullness. அதனால தான் இன்னும் கவனிச்சு பார்த்தீங்கன்னா யோவான் 10:10 சொல்வாரு, என் ஆடுகள் ஜீவன் பெரும் பொருட்டு அதுவும் மிகுதியாய் பெரும் பொருட்டு. லைஃப் இன் அபண்டன்ஸ், ஆங்கிலத்தில் நல்லா இருக்குது. லைஃப் இன் அபண்டன்ஸ், மிகுதியான வாழ்வு பெரும் பொருட்டு என் ஆடுகளுக்காக என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். உனக்கு உன் உயிரை புடுங்கிறதுக்கு வேணா இருப்பானுங்க, உனக்கு ஜீவனை வேணாது கொடுப்பானா? நம் தேவனாகிய ஆண்டவர். அதனால தான் சிலுவையில் அப்படி தூங்குறார். பரதாவும் அதெல்லாம் பெயிண்டெல்லாம் அடிச்சு வச்சுக்கிறாங்க, நல்லா பூவெல்லாம் போட்டுக்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. அவர் உங்களுக்காக எனக்காக வேதனைப்பட்டவர், நொறுக்கப்பட்டார், சிதைக்கப்பட்டார். அவர் மகிமை, அவருடைய பாடுகளால் நாம் வாழ்வு பெற்றோம். நாம் வாழ நாம் அபண்டன்ஸ், நாம் நிறைவான வாழ்வை பெறும்படி. ஆகவே முதலாவது ஜெபம், விசுவாசம். இரண்டாவது ஜெபம். மூன்றாவது, கடவுள் உங்களை தொட வேண்டும் என்றால் பரிசுத்த ஆவியானவர், the Holy Spirit. Holy Spirit, அதற்குரிய விளக்கத்தை நான் சொல்லுகிறேன், கவனித்து பாருங்கள். திருத்தூதர் பணி 10:38. நாசரேத்தூர் இயேசு. அது என்னது நாசரேத்து? நாசரேத்துன்னு மோசமான இடம். இப்போ புளிய கூட மோசமான இடம்னு சொன்னால் எல்லாம் சண்டைக்கு வந்துடுவாங்க இல்லையா? அது மாதிரி இயேசுவை பார்த்து அப்படி தான் சொன்னாங்க அன்னைக்கு பார்த்து. நாசரேத்தூர்லேருந்து நல்லது வருமா நத்தனியேல் கேட்டார். யோவான் 1:41 வாசித்து பாருங்க. நாசரேத்திலிருந்து நல்லது வருமா? வந்து பார், கம் அண்ட் see. புலிகுளத்தில் வந்து பார். அந்த மாதிரி அவர், அந்த நாசரேத்தூர் இயேசு பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் செய்யப்பட்டதால், பரிசுத்த ஆவியினாலும் வல்லமை. உங்கள்கிட்ட எல்லாம் பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? முதல்ல அது கேட்கிறேன், சொல்லுங்க பார்க்கலாம். பரிசுத்த ஆவி இருக்கிறாரா? காட்டுங்க. பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். The Spirit of the Lord is upon me because He has anointed me. இந்த லூக்கா 4:18 இயேசு தொழுகை கூடத்தில் சொல்றாரு, பரிசுத்த ஆவியினால் அபிஷேகம் செய்யப்பட வேண்டும். நல்லா புரிஞ்சுங்க, ரெண்டு வித்தியாசம், தப்பா புரிஞ்சிடாதீங்க. வேற எது சொல்றேன்னு கவனிங்க நல்லா. பரிசுத்த ஆவி எல்லார்கிட்டையும் இருக்குது. நீங்க விசுவாசித்தாலும் உண்டு, ஞானஸ்தானம் வாங்கணும். ஞானஸ்தானம் வாங்காதவங்களா இருந்தாலும் விசுவாசத்தினால் ஒருவன் பரிசுத்த ஆவியை பெறுகிறான். ஆனால் அது செயல்பாடு கிடையாது, விதவுட் த ஒர்க்கிங். ஏனென்றால் ஆற்றலாலும் அல்ல, சக்தியாலும் அல்ல, ஆண்டவருடைய ஆவியினால் எல்லாம். எல்லார்ட்டையும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, அந்த பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடுகள் இல்லை. நல்லா கவனிச்சுக்கு. அதான் 1 தெசலோனிக்கர் 5:19 வாசித்து பாருங்க. பரிசுத்த ஆவியுடைய செயல்பாட்டை தடுக்காதீர்கள், தீயவற்றை விலக்கி நன்மையை தெரிந்து கொள்ளுங்கள். அப்போ பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு கண்டுபிடிக்கணும். யூ மஸ்ட் ஹேவ் த டிசர்ன்மென்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். டிசர்ன்மென்ட் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவியை தேர்ந்து தெளியக்கூடிய. எல்லாரிடத்திலும் பரிசுத்த ஆவி இருக்கிறது என்று நம்பி விடாதீர்கள். அவருடைய செயல்பாட்டை, செயல்களை கொண்டுதான் கனிகளை நாம் என்ன செய்ய முடியும்? அறிய முடியும். ஆகவே நாம் பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு இருக்கணும். பரிசுத்த ஆவியுடைய செயல்பாடு என்ன? கலாத்தியர் 5:22 சொல்லுகிறது. அன்பு இருக்குதா? மகிழ்ச்சி இருக்கிறதா? ஒற்றுமை இருக்கிறதா? மன்னிப்பு இருக்கிறதா? ஆறுதல் இருக்கிறதா? உண்மை இருக்கிறதா? இல்லைன்னா உன்ட்ட இருக்கிறது பரிசுத்த ஆவி, சும்மா வெத்து வேட்டு பரிசுத்த ஆவி. பரிசுத்த ஆவி இருக்கு. அதனாலதான் எபேசியர் 4:30 என்ன சொல்லுகிறது? பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். do not make the Holy Spirit sad. எல்லார்ட்டையும் பரிசுத்த ஆவி இருக்கிறாரு, ஆனா செயல்பாடுகள் இல்லை. பரிசுத்த ஆவி வல்லமையாய் செயல்படுவார்.
நான் என்றைக்கு அந்த பரிசுத்தாவுடைய செயல்பாட்டை உணர்ந்தனோ அன்றையிலிருந்து ஆண்டவரை அதிகமாய் தேட ஆரம்பித்தேன். இறை வார்த்தை அதிகமாய் வாசித்து தியானித்து அதன் பாடு செயல்பட வேண்டும் என்ற ஆவல். பரிசுத்தாவுடைய செயல்பாடுகள் அந்த இடத்துல சொல்றான். அது இங்கே அந்த மக்கள் இருந்தால் நான் கோட் பண்ணி தான் சொல்றேன். ஒரு இடத்துல ஜெபிக்கிற இடத்துல அவங்க ஜெபிக்கும் போது அந்த ஒரு இடத்த பத்தி சொன்னோன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. யாரோ செய்வினை பண்ணிட்டாங்க அப்படி. ஜெபிக்கிற இடத்துல தான் இது நடந்தது. அதுவும் கோயில தான் நடந்தது, இங்கே தான் நடந்தது. அதை நான் அந்த இடத்த சொல்ல விரும்பலை. அவங்கெல்லாம் அப்படியே நம்பிக்கிட்டாங்க. ஏன்னா அது ஜெபத்தில் ஜெபிக்கும் போது அது பாட்டு அந்த ஆவி பேசுது, தீயாவி பேசுது. அது தெரியல அவங்களுக்கு, அது தீய ஆவி என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பின்ன ஜெபிக்கும் போது வந்துச்சுன்னா அது கடவுள்கிட்ட இருந்து வரன்னு நினைச்சுக்கிட்டாங்க. அன்றைக்கு போன வாரத்தில் அவங்க என்கிட்ட வந்திருந்தாங்க. அப்போ ஜெபிக்கும் போது ஆண்டது பொய்யின் ஆவி அவங்கள ஒரு குழப்பி அந்த குடும்பத்தை சமாதானத்தை சீர்குலைக்க அந்த ஜெபிக்கும் போது அந்த மாதிரி அது சொல்லும். அதை கண்டுபிடிக்கணும், அது உண்மையா, அது பரிசுத்தாவி தான் சொல்றாரா. தேர்ந்து தெளிய டிசர்ன்மெண்ட், இந்த தேர்ந்து தெளியக்கூடிய ஆவி ஆண்டவர் தெளிவா சொல்றாரு. ஏனென்றால் உங்களுக்கு தெரியும், யோவான் நட்சத்திரம் 8வது அதிகாரம் 41, 44 வாசித்து பாருங்க. பொய்களின் தகப்பன், the father of liar. அவன் பொய் பேசுவான். உங்கள்கிட்ட இருந்து நீ ஜெபிக்கிற மாதிரி நீ வரலாம், அது சாத்தான் கூட பேசுவான். தான் சாத்தான் கூட வேதத்தை ஓதுவான்னு தெரியும் இல்லை உங்களுக்கு? சாத்தானே ஆண்டவர்கிட்ட பைபிள் பேசிச்சு தெரியுமா? ஆண்டவர் சொன்னாரு, இந்த மனிதன் அப்பத்தினால் மட்டுமின்றி கடவுளுடைய வாயினின்று வருகிற ஒவ்வொரு சொல்லினால் உயிர் வாழ்கிறான். மத்தேயு 4:4 சொல்லி திணைச்சட்டம் 8:4 கோட் பண்ணி சொன்னாரு. விட்டுருச்சு. சரி, நீ எனக்கு பைபிள் கோட் பண்றியா, நான் உனக்கு கோட் பண்றேன். அது கோட் பண்ணிச்சு. என்ன பண்ணிச்சுன்னா, தேவாலயத்தினுடைய முகப்பிலை கூட்டி கொண்டு சென்று நீ மேலிருந்து கீழே குதி, உன்னை குறித்து தம் தூதர்களுக்கு அவர் என்ன செய்திருக்கிறார், பரிசுத்த ஆவியை கட்டளையிட்டு இருக்கிறார். திருப்பாடல் 91:10 இருக்குது. அதை கோட் பண்ணி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுது, நீ மேலிருந்து கீழே குதி, உன்னுடைய தூதர்கள் தாங்கிக் கொள்வார். அப்போ அவர் சொல்றாரு, உன் தேவனாகி ஆண்டவரை சோதியாதிருப்பாயா. இப்ப நீங்க கேட்கலாம், ரெண்டுக்கும் வித்தியாசம் என்னன்னு. சாத்தானும் பைபிளை சொல்றான், இயேசுவும் பைபிள் வார்த்தையை தான் சொல்றாரு. இயேசு உள்ளத்திலிருந்து உண்மையை வார்த்தையை சொன்னார், சாத்தான் வாயிலிருந்து. இன்னைக்கு நம்ம வாயில தானே சொல்லுவோம், ஆண்டவனே ஆண்டவனே, உள்ளத்துல கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு இருப்போம். ஆண்டவனே ஆண்டவனே என்று சொல்லுகிறவன் எல்லாம் விண்ணரசில். மத்தேயு 7:21, 22 வாசித்து பாருங்கள். நான் உன் பெயரால் பேய்களை ஓட்டவில்லையா, உன் பெயரால் அதிசயங்கள் செய்யவில்லையா, உன் பெயரால் வல்ல செயல்களை செய்யவில்லையா? ஆண்டவர் என்ன சொல்வாராம், நீர் யார் என்று எனக்கு. அவன் ஆண்டவருடைய பெயரால தாங்க செஞ்சாங்க, நீ யாருன்னு தெரியாது. நெறி கெட்டவர்களே, the evil doers go away from me, என்னை விட்டு அகன்று போங்கள். அப்படின்னா யாரு வேணாலும் ஆண்டவர் பேரை சொல்லி. அதுலதான் லூக்கா நட்சத்திரம் 10:17 பார்த்தீங்கன்னா, இயேசு விட்டா திரும்பி வந்தவங்க சொன்னாங்க, உன் பேரை சொன்னா பெய்யலாம், உன் பேய ஒன்னா ஓட்டு போகுது, உன் பேரு ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படணும்னு வேண்டிக்கோனார். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த பரிசுத்த ஆவிதான் கடவுளுடைய தொடுதலை உணர முடியும். பரிசுத்த ஆவியானவர் இன்று நமக்குள் இருக்கிறார். நம்முடைய ஆவியோடு இணைய வேண்டும். அந்த பரிசுத்த ஆவி தூய்மையானவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் உண்மை உள்ளவர், அந்த பரிசுத்த ஆவியானவர் கற்றுக் கொடுப்பார். லூக்கா 12:12, 2 கொரிந்தியர் 3:18, எங்க ஆவி உண்டு அங்க என்ன உண்டு? நல்லா சத்தமா சொல்லுங்க. அதுலயும் பயந்து தான் சொல்றீங்க. எங்க விடுதலை இருக்கு? உங்கள்கிட்ட அந்த ஆவி இல்லையா? அப்புறம் தான் விடுதலை கிடைச்சிருக்குமே. ஆவி எங்க உண்டு அங்க என்ன உண்டு? விடுதலை உண்டு. there is a liberation. ஆவி எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. ஆண்டவருடைய தொடுதலை நாம் உணர வேண்டும் என்ற அந்த ஆவியான செயல்பாடுகள் இருக்க வேண்டும். எப்படி ஆண்டவருடைய செயல்பாடு இருக்கிறது? திருத்தூதர் பணி 2:38-39 அது வீட்டில் சென்று நல்லா வாசிச்சுக்கீங்க. நீங்கள் மனவருந்தி மனமாற்றம் அடைந்து பரிசுத்த ஆவியினுடைய கொடைகளை பெற்று மனமடைந்து இயேசு கிறிஸ்துடைய பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவுடைய கொடைகளை பெற்றுக் கொள்வீர்கள். இந்த வாக்குறுதி உங்களுக்கும் அருகில் இருக்கிறவர்களும் தூரத்தில் அனைவருக்கும் இந்த வாக்குறுதி உடையது. பரிசுத்தாவிக்குனா உனக்கு மனமாற்றம் இருந்தால் பரிசுத்தாவி வருவார். ஆண்டவரே என்னை ஆசீர்வதியும், நான் உன்னுடைய பிள்ளையாய் மாறணும். நீ மனம் மாற்றம் அடைந்து அவரிடத்தில் திரும்பும் போது பரிசுத்தாவுடைய கொடைகளை பெற்றுக் கொள்வீர்கள். அப்பொழுது இந்த வாக்குறுதி உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். It will happen to you.
ஆகவே பரிசுத்த ஆவி, நான் முதல்ல சொன்ன விசுவாசம், இரண்டாவது ஜெபம், மூன்றாவது பரிசுத்தாவி. பரிசுத்தாவி வந்து ஜெபத்தில் இல்லைன்னா அந்த ஜெபம் சாதாரண ஜெபம் ஆயிரும். அப்புறம் இரண்டாவது விசுவாசத்தில் பரிசுத்தாவி செயல்படலைன்னா அதுவும் செயலற்று போயிடும். நான்காவது மிக முக்கியமானது கடவுளுடைய வார்த்தை, the word of God. நான் இவ்வளோ நேரத்தின வார்த்தை சொன்னேன்னு யாராவது கவுண்ட் பண்ணீங்களா? எவ்வளோ இறை வார்த்தை நான் சொன்னேன். இது எனக்குள்ளே இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் தூண்டுகிறார். பேசுவது நீங்கள் அல்ல, தந்தையின் ஆவியானவரே பேசும். நான் காலையில் ஜெபிச்சேன், இந்த மக்களுக்கு நான் என்ன சொல்ல வேண்டும். நான் என் கோயிலின் மாசு வச்சு தான் வர்றேன். அங்கே என்ன தெரியுமா பேசினேன்? 12 வச்சு அந்த ஒரு பிரசங்கத்தை கொடுத்தப்ப அந்த வார்த்தையை, இறை வார்த்தையை அறிவித்தேன் 12 வைத்து. ஆனால் இங்கே வரும்போது இந்த வார்த்தையை என்னிடத்தில் அறிவிக்க வாயிலிருந்து அப்படியே தூண்டுறாரு, அப்படியே சொல்லுவார் என்னென்ன சொல்லணும். ஆக இறை வார்த்தை, கடவுள் உங்களை தொடணும்னா இந்த வார்த்தையின் வழியாய் நம்மை தொடுவார். நீ கடவுள் பேசுறது இந்த இறை வார்த்தையின் வழியா. கடவுள் இந்த இறை வார்த்தையின் வழியா என்ன செய்வாரு? பேசுறாரு. அது இன்னும் ஒரு ஆண்டவருடைய வாழ்க்கை நடந்த உண்மையை சொல்லுகிறேன். லூக்கா நற்செய்தி 4வது அதிகாரம் 18-21 வசனங்கள். அதில் முதல் வசனம், ஆண்டவருடைய ஆவி என் மேலே என்னை அபிஷேகம் செய்துள்ளார், எளியோருக்கு நற்செய்தி அறிவிக்க, சிறைப்பட்டோர் விடுதலையடையர், குருடர் பார்வை பெறுவோர், உருக்கப்பட்டோருக்கு உரிமை வாழ்வு வழங்கவும், ஆண்டவர் அருள் தரும் ஆண்டு, இந்த ஜூபிலி ஆண்டு, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க என்னை அனுப்பினார் என்று சொல்லிவிட்டு ஏட்டுச்சுருளை சுருட்டி பணிவிடை காலத்தில் கொடுத்துவிட்டு கீழே அமர்ந்தார். எல்லாருடைய கண்கள் அவரை நோக்கிய வண்ணமா இருந்த. லூக்கா 4:21 அவர் சொன்னார், எல்லாம் என்னில் என்ன சொன்னார்? எல்லாம் என்னில். அது எப்படி? அவர் தான் நிறைவேற்று. ஏனென்றால் மத்தேயு 5:17 வாசித்து பாருங்கள். இறை வாக்குகளையும் திருச்சட்டத்தை அழிக்க வந்தேன், நினைக்க வந்தேன், நிறைவேற்ற வந்தேன். I came to accomplish, not to demolish. அதை அழித்து போடுவதற்கு வரல. நான் 10 கட்டளையோ அல்லது இறை வாக்குகளை நான் அழிக்க வந்தேன் நினைக்க வேண்டாம். I came to accomplish, அதை நிறைவேற்ற வந்தேன். அதனால்தான் யோவான் நற்செய்தி 19:30 இயேசு சிலுவையில தொங்குறாரு. 6வது வார்த்தை என்ன? இயேசு சொன்ன 6வது வார்த்தை, 7 வார்த்தை சொன்னார் சிலுவையில. அதுல 6வது வார்த்தை என்ன வார்த்தை? எல்லாம் நிறைவேறிற்று. All things are accomplished. எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். இன்னைக்கு எது இனிமேல் ஒன்றும் இல்லை. நீ போய் எடுத்துக்கணும். அந்த பெண்ணு பாருங்க, குணத்தை அவர் கொண்டு வந்து விட்டார். நலமாக்கும் தண்டனை அவர் மேல் விழுந்ததினால் போய் நலத்தை எடுத்துக்கிட்டார். போய் ஆண்டவரை பிச்சை போடு, எனக்கு நலமாக்கலாம் கேட்கல, போய் தொட்டா தொங்கிட்டு ஓடித்தா. எல்லாம் நிறைவேறிற்று என்று தலை சாய்த்து தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அப்ப எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டார். இது நம்முடைய இறை வார்த்தையின்படியா. வார்த்தை மனு உருவாகி நம்முடைய குடிக்கொண்டதினால், அதான் எபிரேயர் 10வது அதிகாரம். போன வாரத்தில் அந்த ரீடிங் வந்துவிட்டே இருந்துச்சு. உனக்கு உடலை அமைத்து கொடுத்து உம்முடைய திருவிழத்தை நிறைவேற்ற வந்துவிட்டேன் என்று சொல்லி அந்த திருவிழத்தை நிறைவேற்றினார் சிலுவையிலே. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த கடவுள் உங்களை தொடணும்னா கடவுளுடைய வார்த்தையை வாசிங்க, தியானிங்க. கன்னிமரியா லூக்கா 1:2-19, லூக்கா 2:51, உள்ளத்தில் இருத்தி சிந்தித்தாள். ட்ரெஷரிங் அண்ட் பாண்டரிங். நல்லா கவனிங்க. உள்ளத்தில் இருக்க, இன்னைக்கு உள்ளத்தில் என்ன இருக்குது? பொறாமையும் கெட்ட எண்ணெயும் தீமையும் அதுதான் இருக்கு. இப்போ உள்ளத்தில் என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எவனை கெடுக்கலாம், எவ்வளோ கெடுக்கலாம், எப்படி போகலாம், இதான் சிந்திச்சுட்டே இருப்பான். எனக்கு அருமையான, நாங்கள் வரும்போது பேசிட்டு வந்தோம் ஒரு கோவத்தை பற்றி சொல்லிட்டு இருந்தார். கோவம் வந்தால் ஒருத்தர் சொன்ன, என் கூட இருக்கிற சொன்னார், கோவம் வந்தால் உடனே மாறணும். எங்கே மாறும்? ஆண்டவரே கொஞ்சம் விட்டு தான் சொல்றாரு. எபேசியர் 4:26 சொல்றாரு, சூரியன் மறைவதற்குள். அதனாலதான் திருப்பாடல்ல சொல்றார், 3வது திருப்பாடல்ல, இரவு முழுவதும் நாம் மன்னித்து ஜெபிக்கணும். இல்லைன்னா அவனை அடுத்த நாள் என்ன பண்ணலாம், அடுத்த நாள் எப்படி கொலை பண்ணலாம், அவனை எப்படி பெயரை கெடுக்கலாம், அப்படியே பாண்டரிங் அதை பாண்டிட்டு பண்ணிட்டு. நல்லது செய்தால் ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார், தொடக்கம் புத்தகம். தீயது செய்தால் உன் பாவம் எங்க படுத்திருக்கும்? உன் தலைமாட்டில் கூட. இப்போ வாசப்படி கூட இல்லை, உன் தலைமாட்டிலே வந்து படுத்துக்கும். இப்போ செல்லெல்லாம் எங்கே இருக்குது? தலைமாட்டில் தானே வச்சு தூங்குறோம். செல்லெல்லாம் தலைமாட்டில் தானே வச்சு தூங்கிட்டு இருக்கிறோம். எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, விசுவாசம், ஜெபம், பரிசுத்த ஆவியானவர்,
அடுத்து பரிசு 4 சொல்லின 5வது மிக முக்கியமானது, மற்றவர்களுக்கு உதவி செய்யும் போது கடவுள் நாம் அவரை தொட்ட மாதிரி. ஏனென்றால் மத்தேயு 25:40 என்ன சொல்லுகிறது, நீங்கள் பிறருக்கு செய்யும் போதெல்லாம், அது எப்படிங்க மதர் தெரேசா அன்னை தெரேசா மாறினதுக்கு காரணமே இதுதான். பிறருக்கு செய்யும் போதெல்லாம், மன்னிக்கும் போதும் இரக்கம் காட்டும் போதும் பரிவு காட்டும் போதும் நாம் கடவுள் நம்மை தொடுவார். அதனால்தான் திருத்தூதர் பணி 9வது அதிகாரம் 6வது வசனம் 5வது வசனம், தமாஸ்கு வழியில் போய்கொண்டிருந்த சவுல் ஒரு குரல் கேட்டது, சவுலே சவுலே ஏன் என்னை, அவரை எங்க துன்புறுத்துது? அவர் சொல்றாரு, நீ துன்புறுத்தும் அப்படின்னா மற்றவருடைய துன்பத்தில் பங்கேற்கிறவர் இயேசு. அந்த துன்பத்தில் நீங்க பங்கேற்றால் ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆகவே நல்லது செய்யுங்க, நல்லதை பேசுங்க, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, கருணை காட்டுங்க. ஒன்றும் இல்லைனாலும் கூட அவளுக்காக ஜெபிங்க, போதும், மன்னியுங்க, ஜெபியுங்க. இதை செஞ்சாலே நீங்கள் பிறருக்கு நல்லது செய்யுமாறு கடவுள் உங்களை தொடுவார். அவர் நம்மளை கண்டிப்பா தொடுவார். அதே நேரத்தில் நாம் அவரை தொட்டவர்கள் போல ஆகலாம். எப்படி அந்த 12 ஆண்டு காலம் எல்லாவற்றையும் செலவழித்து ஆண்டவருடைய பாதத்திலே குணமற்றது போல 12 வயது சிறுமி ஒன்றும் அறியாத குழந்தை இறந்து போன போது இயேசு தூக்கிவிட்டார். அந்த பெண் ஆண்டவருடைய ஆடையை தொட்டார். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை தொடுவார். ஆனால் நீங்கள் அவரை தொட வேண்டும் என்றால் ஜெபத்திலும் பரிசுத்தத்திலும் பரிசுத்த ஆவியிலும் உண்மையிலும் சத்தியத்திலும். யோவான் 4:23, உண்மையிலும் ஆவியிலும் தொழுகிறவரையே தந்தையாக தேவன் தேடுகிறார் என்று சமாரிய பெண்ணிடத்தில் இயேசு சொன்னார். நீங்கள் உண்மையிலும் ஆவியிலும் கடவுளை தொழுதீர்கள் என்றால் கடவுள் உங்களை தொடுவார், ஆசீர்வதிப்பார். எல்லாரும் முழங்காலில் அமருவோமா? ஆண்டவருடைய சன்னிதானத்தில் நம்மை முழுமையாய் ஒப்புக் கொடுப்போம். அவர் நம்மை தொட விரும்புகிறார், நம்மை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அவருடைய கரங்களில் நம்மை நாம் தாழ்த்தி ஒப்புக் கொடுப்போம். தேவன் மாறாதவர், என்று நமக்கு ஆறுதலையும் ஆசீர்வாதத்தை குறைவில்லாமல் கொடுக்கிறவர். நம்முடைய வாழ்வில் அவர் என்றும் செயல்பட்டு தம்முடைய தெய்வீக அன்பினால் நிறைவு தர விரும்புகிறவர். ஆண்டவரே வாரும், ஆசீர்வதி என்று கண்களை மூடுவோமா? கரங்களை விரிப்போம். ஆண்டவரை நோக்கி ஒரு நிமிடம், ஆண்டவரே நீர் என்னை தொடும், ஆண்டவரே நான் இன்று உன்னை தொட வேண்டும், நீர் எனக்கு ஆறுதலை தாரும், அமைதியை தாரும், ஆசீர்வாதத்தை தாரும், என்னை காத்துக்கொள்ளும், நீர் என்னை ஆசீர்வதிக்கும்படி ஒப்புக் கொடுக்கிறேன் என்று ஆண்டவருடைய கரங்களில் நம்மை ஒப்புக் கொடுப்போமா? பள்ளங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும், மலைகள் குன்றுகள் தகர்ந்திட வேண்டும், கோணலானவை கரடானவை ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், என் நேசர் வருகிறார். பள்ளங்கள் எல்லாம் மலைகள் குன்றுகள் கோணலானவை கரடானவை ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், இயேசு வருகிறார், என் நேசர் வருகிறார். Thank you.